ஓகே. சரி, அப்ப தூய உற்பத்தி செயல்முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா 3 பாயிண்டா ஒரு பெரிய வரைவிலக்கணமா இருந்தா பாயிண்ட்ஸா உடைச்சிக்கோ. மேக்சிமம் வரைவிலக்கணத்தை பாயிண்ட்ஸா உடைச்சுக்கிட்டு விளங்கப்படுத்திக்கிட்டியா இருந்தியா, உனக்கு விளங்கி வச்சுக்கிட்டியா இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விளங்குதா? தூய உற்பத்தி செயல்முறை அப்படின்னா என்னது? ஒரு உற்பத்தி செயல்முறையின் விளைவாக உற்பத்தியினதும் சேவையினதும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும், அந்த வினைத்திறனை மேம்படுத்தும் போது சூழலின் மீதோ மனிதனின் மீதோ ஏற்படத்தக்க பாதிப்புகளை குறைப்பதற்குமான ஒரு ஒன்றிணைந்த தவிர்ப்பு உத்திகளின் தொடர்ச்சியான பயன்பாடே தூய உற்பத்தி செயல்முறை என அழைக்கப்படும். இந்த தூய உற்பத்தி செயல்முறை என்றது ஒவ்வொரு வணிகங்களையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். தூய உற்பத்தி செயல்முறை என்றது ஒவ்வொரு வணிகத்திலையும் நடக்க வேண்டிய விஷயம். 2019 ஓகே, 2019 பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன கேள்வி கேட்டாங்க? தூய உற்பத்தி செயல்முறையில படிமுறைகளை இதை கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க. அப்படியே இருக்குமா? விளங்குதா? ஒரு விஷயம் ஒண்ணும் மாறல. இந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க, இது அப்படியே எழுத வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு இருந்துச்சு. சோ இந்த முறை எதிர்பார்க்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்களா, நான் எதிர்பார்க்கிறேன் ஸ்ட்ரக்சர்லயோ இல்லாட்டி எஸ்ஏலயோ, ஸ்ட்ரக்சர்ல மேக்சிமம் என்ன கேட்க சான்சஸ் இருக்குன்னா, தூய உற்பத்தியிட நுட்ப முறைகள் என்ன, அதே மாதிரி தூய உற்பத்தியில முக்கியத்துவம் என்னன்னு கேட்க சான்சஸ் இருக்கு. என்ன கேட்க சான்சஸ் இருக்கு? தூய உற்பத்தியில முக்கியத்துவங்கள் என்னன்னு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, தூய உற்பத்தியில முக்கியத்துவம் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம். என்ன கேட்டீங்களா இருந்தா, தூய உற்பத்தி என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப தூய உற்பத்தி செயல்முறையை கையாளுறது முக்கியத்துவம் என்ன? நீ யோசிச்சு பாரு. ஒரு பொருளை வினைத்திறனா செய்ய போற, ஒரு பொருளோட வினைத்திறனை அதிகரிக்கிறியா இருந்துச்சுன்னா, ஓகே, லாபம் என்ன நடக்கும்? முதலாவது லாபத்தை யோசி. பொருளோட வினைத்திறனை அதிகரிக்கிறனா என்ன அர்த்தம்? சூழலுக்கோ மனிதனுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அதிகரிக்கும்? நிறைய பேர் உன்னைய தேடி வருவாங்களா இல்லையா? உண்ட உற்பத்தியை வாங்குறதுக்கு தேடி வருவாங்க. அப்ப நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்குது. அப்ப யோசி, நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்குதா இருந்துச்சுன்னா எது குறையுதுன்னு அர்த்தம்? உற்பத்தி செலவு குறையுதுன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்றியா? புரியுதா உனக்கு? நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்குதா இருந்தா உற்பத்தி செலவு குறையுதுன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்றியா? உனக்கு விளங்குதா அப்ப நான் சொல்றது? விளங்குதாமா? ஓகே. சோ அப்ப நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கிறியா இருந்துச்சுன்னா என்ன குறையுதுன்னு அர்த்தம்? உற்பத்தி செலவு குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உற்பத்தி என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அதிகரிச்சாதானே லாபம் அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிச்சாதானே லாபம் அதிகரிக்கும். அப்ப லாபமும் அதிகரிக்குது, செலவும் குறைவடையுது, உற்பத்தியும் அதிகரிக்குது. அப்ப கம்பெனி நல்ல நிலைமையில இருந்தா கம்பெனி என்ன செய்யும்? ஊழியர்களுக்கு நலனோம்பல் வசதிகளை மேற்கொள்ளும். விளங்குதா? என்ன வசதிகள்? நலனோம்பல் வசதிகளை மேற்கொள்ளும். விளங்குதா? அதே மாதிரி என்ன செய்ய முடியும்? நாங்க மூலப்பொருட்களையும் சக்தியையும் வினைத்திறனுடன் பயன்படுத்த முடியும். எதை அப்ப வினைத்திறனுடன் பயன்படுத்த முடியும்? மூலப்பொருட்களையும் சக்தியையும் வினைத்திறனுடன் பயன்படுத்த முடியும். அப்ப மூலப்பொருளையும் சக்தியும் வினைத்திறனோட பயன்படுத்துறோம்னா உற்பத்தியின் தரப்பண்பு என்ன நடக்கும்? தரம் என்ன நடக்கும்? உற்பத்தியின் அளவு அதிகரிக்கிற மாதிரி தரமும் அதிகரிக்கும். அப்ப ஒரு கம்பெனி நல்லா இயங்குதா இருந்தா ஊழியருக்கு நோய்கள் ஏற்படுமா? ஏற்படுவது குறைவடையும். அதே மாதிரி நிறுவன ஊழியர்களோட வினைத்திறன் அதிகரிக்கும். ஏன்? நிறுவன ஊழியர்களை நல்லா நீ பாத்துக்கிட்டியா இருந்தா அவனுங்க நல்லா வேலை செய்வாங்க. அதே மாதிரி சூழல் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சரியா? சோ ஒரு தூய உற்பத்தி செயல்முறை கட்டாயம் ஒரு வணிகத்துக்கு இருக்கணும். அந்த வணிகம் மேம்படுறதுக்கு முக்கியமான ஒரு செயல்முறை தான் இந்த தூய உற்பத்தி செயல்முறை. சோ தூய உற்பத்தி செயல்முறையோட நுட்ப முறைகள் என்னென்ன பாத்தியா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. நுட்ப முறைகள் அப்படின்னா என்னன்னா, இந்த தூய உற்பத்தி செயல்முறைய என்னென்ன குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க மெயின் பண்ணி செய்றீங்க? முதலாவது, நிறுவன அல்லது வீட்டு சூழலை நன்கு பேணி வரணும். தூயதாக பேணி வரணும். அதுக்கப்புறம் மூலப்பொருட்களை பிரதியீடு செய்றீங்க. மூலப்பொருட்களை பிரதியீடு செய்யும் போது நீங்க என்னத்தை பேணணும்? தூய உற்பத்தி நுட்ப முறைகளை பேணணும். அதே மாதிரி மேலும் சிறப்பான வகையில செயல்முறையை கட்டுப்படுத்தும் போது, உதாரணத்துக்கு மூலப்பொருளை எடுத்து அதை சிறப்பான முறையில கட்டுப்படுத்தும் போதும் தூய உற்பத்தி செயல்முறையை பின்பற்றணும் நீங்க. அதே மாதிரி உபகரணங்களை நவீனமயப்படுத்தும் போதும் பின்பற்றணும்.
உபகரணங்களை நவீனமயப்படுத்துறீங்கன்னா என்னத்தை மாத்தணும்? நீங்க கட்டாயம் உங்களோட தொழில்நுட்பத்தை மாத்தணும். தொழில்நுட்பத்தை மாத்தும் போது நீங்க என்னத்தை பின்பற்றணும்? தூய உற்பத்தி நுட்ப முறைகளை பின்பற்றணும். அதே மாதிரி கழிவுப் பொருட்களை மீள பயன்படுத்தலுக்கும் உற்பத்திகளை நவீனமயப்படுத்தலுக்கும் வலுச்சக்தியை வினைத்திறனாக பயன்படுத்துதலுக்கும் எது அவசியம்? இந்த தூய உற்பத்தி அவசியம். இப்ப தூய உற்பத்தி நுட்ப முறைகள் என்ன? ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டு சூழலையோ நிறுவன சூழலையோ நன்கு பேணி வர்ற மூலப்பொருட்களை பிரதியீடு செய்யற நேரம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதனை சிறப்பான வகையில செயல்முறையை கட்டுப்படுத்தணும். அந்த டைமும் கவனிக்கணும். உபகரணங்கள் வாங்குற உபகரணங்களை நவீனமயப்படுத்தும் போதும் கவனிக்கணும். தொழில்நுட்பத்தை மாற்றும் போதும் கவனிக்கணும். அதே மாதிரி கழிவுப் பொருட்களை மீள பயன்படுத்தும் போதும் கவனிக்கணும். அதே மாதிரி உற்பத்திகளை நவீனமயப்படுத்தும் போதும் கவனிக்கணும். லாஸ்டா வலுச்சக்தியை வினைத்திறனாக பயன்படுத்தும் போதும் கவனிக்கணும். சரிதானே? சோ நுட்ப முறைன்றது இதுதான். ஓகேயா? சோ நுட்ப முறைகள்ன்றது என்னென்ன நுட்ப முறைகள் மூலமாக நீங்க தூய உற்பத்தி செயல்முறையை நடைமுறைக்கு கொண்டு வரீங்க, என்னென்னத்துல செய்யும் போது நடைமுறைக்கு கொண்டு வரீங்க, அதுதான் நுட்ப முறைன்றது. ஓகேயா? சோ நுட்ப முறைன்னு கேட்டா தூய உற்பத்தி எங்கெங்க விஷயம் எங்கெங்க பயன்படுத்தப்படுது, எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி பயன்படுத்தப்படுது. சோ நிறுவனத்தின் வீட்டு சூழலை பேணி வர்றதுக்கும் மூலப்பொருட்களை பிரதியீடு செய்யறதுக்கும் செயல்முறையை கட்டுப்படுத்துறதுக்கும் உபகரணங்களை நவீனமயப்படுத்துறதுக்கும் தொழில்நுட்பத்தை மாற்றுறதுக்கும் கழிவுப் பொருட்களை மீள பயன்படுத்துறதுக்கும் வலுச்சக்தியை வினைத்திறனா பயன்படுத்துறதுக்கும் உற்பத்திகளை நவீனமயப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தப்படும். இதுதான் நுட்ப முறைகள்னு சொல்லுவாங்க. நுட்ப முறைகள்ன்றது இதுதான். ஓகேயா? சரி. சோ இந்த விஷயங்கள் பெரும்பாலும் கேட்க சான்சஸ் இருக்கு. இதை ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு போயிருங்க. சரிதானே? அப்ப சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. தூய உற்பத்தி செயல்முறை என்றால் என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. டக்குன்னு சொல்லுங்க. உற்பத்தி செயல்முறை செய்யக்கொள்ள உற்பத்தியுடையும் சேவைகளுடையும் வினைத்திறனை அதிகரிக்கவும் சூழல் மீதும் மனிதன் மீதும் ஏற்படுற பாதிப்பை குறைப்பதற்கும் ஒன்றிணைந்த தவிர்ப்புத்திகளோட தொடர்ச்சியான பயன்பாடு தூய உற்பத்தி செயல்முறை. விளங்கிச்சு? அப்ப ஒரு விஷயத்த ஒழுங்கா வாசிச்சீங்களா இருந்தா பாருங்க எப்படி விஷயம் ஞாபகம் இருக்கு. இந்த புள்ள சொன்னது அழகா விளங்குது. எனக்கு இது பார்த்து சொல்லல. ஏன் அப்படி விளங்குதுன்னா இந்த புள்ள சொல்ற நேரம் ஒரு ஃப்ளோ இருந்துச்சு, வாசிக்கிற நேரம் ஃப்ளோ இருக்காது. ஓகேயா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தூய உற்பத்தி செயல்முறை என்றால் என்னன்னு கேட்டா இப்பதான் படிச்சீங்க, இப்ப ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதானே சொல்றேன். எவ்வளவு தூரத்துக்கு ஈஸியா நம்மளால விளங்கப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு விளங்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம எழுதும் போது ஃப்ளோவா வரும். டைம் எல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்லா பத்தும். அடுத்து சொல்லுங்க, தூய உற்பத்தி செயல்முறை நிறுவனங்கள்ல கையாளுவதன் முக்கியத்துவம் என்ன? டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன முக்கியத்துவம் தூய உற்பத்தி செயல்முறை நிறுவனத்துல கையாளுறதுனால? என்ன முக்கியத்துவம்? லாபம் அதிகரிக்கும். எஸ், லாபம் அதிகரிக்கும். நிறுவனத்தின் லாபம் அப்படின்னு சொல்லணும். நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கும். வேற என்ன அதிகரிக்கும்? நிறுவனத்தின் உற்பத்தி உற்பத்தி செலவு குறைவடையும். உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப உற்பத்தி செலவு குறைவடைகிறதுனால. ஓகே, வேற என்னது? உற்பத்தியின் தரம். எஸ், உற்பத்தியின் தரம் அதிகரிக்கும். ஊழியர்களுக்கு ஏற்படுற நோய் குறைவடையும். எஸ், வேற? ஊழியர்கள் வினைத்திறன் அதிகரிக்கும். எஸ், உற்பத்தியின் வினைத்திறன் அதிகரிக்கும். வேற? சூழல் சார்ந்த பிரச்சனைகள். எஸ், சூழல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது குறையும். வெரி குட். வேற? ஊழியர்களுக்கான நலனோம்பல் வசதிகளை செய்து கொடுக்க. எஸ், ஊழியர்களால் நலனோம்பல் வசதி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்? தூய உற்பத்தி செயல்முறை இருந்தா நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கும். சோ அந்த லாபத்தை வச்சு நாங்க ஊழியர்களை நலனோம்பல் வசதி செஞ்சுக்கிட்டோம்னா ஊழியர்ட வினைத்திறன் நடக்கும். நலனோம்பல் வசதி உதாரணத்துக்கு உனக்கு நல்ல நான் போனஸ் எல்லாம் கொடுத்தோனே நல்ல ஒரு பொசிஷன்ல நான் வச்சிருக்கேன்னா ஊழியர் என்ன செய்வான்? நல்ல வேலை செய்வான். நல்ல வேலை செய்வான். அதுதான் மெயினான விஷயம். போனஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஊழியர்லாம் நல்ல வேலை செய்யணுன்றதுக்காக தான். எக்ஸ்ட்ரா ஓட்டில இருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. காரணம் அதுதான். ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். எரிபொருட்களின் விலையேற்றம் வளர்முக நாடுகளின் பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக அமைந்துள்ளது. மேற்படி பிரச்சனையை சீர் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் என்னது? சோ இப்ப கூடுதலாக இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லலாம். எரிபொருட்களோட விலையேற்றம் என்பது வளர்முக நாடுகள்ல பெரிய பிரச்சனை. அதுவும் ஸ்ரீலங்கால பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், கேஸ்ட விலை எவ்வளவு கூடி இருக்கு. அட்லீஸ்ட் மண்ணெண்ணோட விலை எவ்வளவு கூடி இருக்கு, பெட்ரோலோட விலை எவ்வளவு கூடி இருக்குன்னு தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோ ஒரு விஷயம். நீ நினைக்கிற ஒரு நாட்டுல எல்லா பொருட்களோட விலை கூடுதே அப்படின்னு நினைக்கிற. ஆனா நம்மள நாடு நல்லா யோசிச்சிருக்கானுங்க.
எந்த பொருளோட விலையை நாங்க அதிகரிச்சா எல்லா பொருளோட விலையும் அதிகரிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் என்னது? எரிபொருள். யோசிச்சு பாரு கொஞ்சம். எரிபொருளோட விலையை அதிகரிச்சின்னா இருக்கிறதுல எல்லா எல்லா தொழிலுக்கும் எல்லா தொழில்ல காணப்படுற உற்பத்தியின் விலையும் அதிகரிக்கும். எல்லாமே ஒரு ஒரு கடைசி ப்ளீச்சிங் பவுடரை கூட நீ விலை கூட்ட வேண்டி வரும். விளங்குதா? சோ அதுதான் மெயினான விஷயம். சோ எரிபொருட்களின் விலையேற்றமானது வளர்முக நாடுகளின் பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக அமையும். ஸோ ஸ்ரீலங்கால நடக்கிற அதுதான் உதாரணமா இதுதான். ஸோ இந்த முறை கேட்க போற கேள்விகள் இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கலாம் கூடுதலா. ஏன்? ஸ்ரீலங்கா பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கு. ஸோ சூழல் சார்ந்த பிரச்சனைகளை வச்சுதான் கேட்பாங்க. ஸோ கொரோனா வச்சு கேட்கலாம். சரிதானே? உங்களோட பாடத்தோட சிமிலர் பண்ணி கேட்கலாம். உதாரணம் எக்ஸ்பிரஸ் தீ விபத்தை பத்தி கேட்கலாம். விளங்குதா? எரிபொருட்களோட விலையேற்றத்தை பத்தி கேட்கலாம். பொருளாதார வீழ்ச்சியை பத்தி கேட்கலாம். நிறைய விஷயங்கள் கேட்கலாம். சோ நீ ரெடியா இருக்கணும். என்ன தெரியுமா? இந்த முறை பார்க்கும்போது சூழல் சார்ந்த பாடங்கள் 18ஆம் பாடத்தை பார்த்துட்டு போ. அதே மாதிரி 5ஆம் பாடத்தை நல்லா பார்த்துட்டு போ. 7ஆம் பாடத்தை பார்த்துட்டு போ. அதெல்லாம் சூழல் சார்ந்த பாடங்கள். 10ஆம் பாடத்தை பார்த்துட்டு போ. 11ஆம் பாடத்தை பார்த்துட்டு போ. இதெல்லாம் கேட்டியா இருந்துச்சுன்னா கேட்பாங்க. விளங்குதோ? சரி. சோ அதனால முதலாவது சொல்லு பார்ப்போம். இந்த பிரச்சனையை சீர் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை சொல்லு. என்னென்ன புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள்? சொல்லுங்கோ. என்னது வரும்? புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்கள். என்னென்ன புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்கள்? இப்ப எரிபொருட்களோட விலையேற்றம் கூடுது. அப்ப நாங்க என்ன சக்திகளை பயன்படுத்தலாம்? காற்று சக்தி, சூரிய சக்தி, கடல் அலை சக்தி. அததான் கேக்குறாங்க. ஓகே, காற்று சக்தி, சூரிய சக்தி, கடல் அலை சக்தி, அததான் கேக்குறாங்க. நீங்க அதை எழுதினாவே போதும். ஓகேயா? சரி, இப்ப மேற்படி பிரச்சனையை சீர் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள்னா நீங்க காற்று சக்தி, கடல் அலை சக்தி, சூரிய சக்தி, ஓகேயா, நீர்மின் சக்தி, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். சோ அதை பயன்படுத்தி மின்ன உருவாக்கலாம். எரிபொருட்களோட விலையேற்றத்தை நாங்க குறைச்சு கொள்ளலாம். ஓகேயா? சரி, அடுத்தது உயிர் சுவடு மற்றும் உயிர் திணிவு எரிபொருட்களை பயன்படுத்தி சக்தி உற்பத்தி செய்வதில் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னது? சொல்லு பாப்போம். உயிர் சுவடு மற்றும் உயிர் திணிவு எரிபொருட்களை பயன்படுத்தி சக்தி உற்பத்தி செய்வதில் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னது? புரியுதா உனக்கு? கேள்வி புரியுதா? உயிர் சுவடு மற்றும் உயிர் திணிவு எரிபொருட்கள் நீ பயன்படுத்தி சக்தி உற்பத்தி செய்யும் போது முக்கியமான வித்தியாசம் என்ன? அதாவது உயிர் சுவட்டுக்கும் உயிர் திணிவுக்கும் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் என்னது? CO2 வெளியேற அளவு குறைவடையும். விளங்குதா? வேற சூழல் மாசடைவது குறைவடையும். வேற சூழல் வெப்பமடைவது குறைவடையும். ஓகே, வேற வேற என்னது? வேற பிரதானமா என்னது? பிரதானமா என்னது? சரி, SO2 வாயு ஓகே ரிலீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, வேற என்னது பிரதானமான விஷயம் சொல்லுங்க. உயிர் சுவடுக்கும் உயிர் திணிவுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு வேற ஏதாவது? உயிர் திணிவு பொருட்களை நாங்க மீள புதுப்பிக்க கூடியதாக இருக்கும். உயிரி எரிபொருளாக. ஓகே, அந்த உயிர் சுவட்டு எரிபொருளை நாங்க மீள புதுப்பிக்க முடியாது. ஓகேயா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சரி. சோ அதுதான் முக்கியமான வித்தியாசங்களுக்குள்ள வரும். சூழல் மாசடையாது. ஓகே, CO2 வெளியேறாது, நச்சு வாயுக்கள் வெளியேறாது. ஓகேயா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா இருந்தா சரி. ஓகே, சோ உயிர் சுவடு உயிர் திணிவு இந்த இதுல பாடங்கள்ல கொடுத்துருக்கு. உயிர் சுவடுனா என்ன, உயிர் சுவட்டு எரிபொருள், உயிர் திணிவுனா என்ன, இங்க பாருங்களேன் கொடுத்தே இருக்கு. ஓகே,
சோ இங்க பாருங்க உயிர் திணிவுனா என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்க பாருங்க உயிரி எரிபொருள்னா என்னதுன்னு கொடுத்துருக்கு. சோ உயிரி எரிபொருள்னா என்னது? உயிர் முதல்கள் மூலம் பிறப்பிக்கப்படும் மீள பிறப்பிக்கத்தக்க ஒரு சக்தி முதல் தான் உயிரி எரிபொருள். அதாவது உயிர் திணிவு தான். உயிர் திணிவு மாதிரி தான். ஓகே, சரி. சோ உயிர் திணிவுகளின் ஞாயிற்று சக்தியை ரசாயன சக்தியா சேமித்து வைக்கும் சேதன பொருட்கள் ஆகும். இது உயிரி எரிபொருள். உயிர் திணிவானது ஞாயிற்று சக்தியை என்னவா சேமித்து வைக்குது? ரசாயன சக்தியா சேமித்து வைக்குது உயிர் திணிவு. ஓகேயா? இதை வாசிச்சுட்டு போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வாசிச்சுட்டு போங்க. ஓகே, கட்டாயம் வாசிச்சுட்டு போங்க. இதுல சின்ன சின்ன பாயிண்ட் நிறைய இருக்கு. இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் காற்று சுழலிகள் 2 வகைப்படும். அது நெய்யறியுடன் இணைக்கப்பட்ட காற்று சுழலி, தனியே தொழிற்படுகின்ற காற்று சுழலி. இதை பத்தி நான் உங்களுக்கு எஸ்ஏ அந்த எம்சிக்கு கேள்வி செஞ்சிருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்கு. பார்த்துட்டு போங்க ஒழுங்கா. ஓகே, சரி. அடுத்தது உயிர் திணிவை எரிக்க முன்னர் செய்ய வேண்டிய முற்பரிகரிப்பு செயல்முறைகளை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உயிர் திணிவு உலர்த்தணும், அதுக்கப்புறம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்குதல், சிறு துண்டுகளாக நறுக்கணும், அதுக்கப்புறம் அரைக்கணும், மேலும் சிறு சிறு துண்டுகளாக அரைக்கணும். 3 விஷயம் செய்வாங்க. உயிர் திணிவை எரிக்க முன்னர் செய்ய வேண்டிய முற்பரிகரிப்பு செயல்முறைகள்னு கேட்டாங்களா இருந்தா நீங்க எப்படி எழுதுவீங்க? முதலா உலர்த்தணும், அதுக்கப்புறம் சிறு துண்டுகளாக நறுக்கணும், அதுக்கப்புறம் மேலும் துண்டுகளாகுமாறு அரைக்கணும். ஓகே, மேலும் சிறு துண்டுகளாகுமாறு என்ன செய்யணும்? அரைக்கணும். அதுதான் உயிர் திணிவை எரிக்க முன்று செய்ய வேண்டிய முற்பரிகரிப்பு செயல்முறை. சரி, உங்களுக்கு நான் கேட்கணும்ன்ற கேள்வி ஒண்ணு இருந்துச்சு. ஓகே, அதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, சரி. ஓகே, போட்டோவோல்டேக் என்பது யார்? போட்டோவோல்டேக் என்பது என்னது? போட்டோவோல்டேக் என்பது யார்? சூரிய சக்தியை மின் சக்தியாக மாற்றப்படும். ஓகே, சூரிய சக்தியை மின் சக்தியா மாத்துறது. ஆனா கொஞ்சம் சொல்லணும், அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும். நீங்க இலத்திரன் பிரவாகம் ஒன்று தொழிற்படுது, அதை சொல்லணும். சோ போட்டோவோல்டேக்னா என்னது அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா, சூரியனிலிருந்து கிடைக்கும் சக்தியின் செல்வாக்கு காரணமாக இலத்திரன் பிரவாகம் ஒன்று தோன்றும். அந்த இலத்திரன் பிரவாகத்தை நாங்க ஞாயிற்று களங்களை பயன்படுத்தி சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றும் ஒரு முறைதான் போட்டோவோல்டேக் எனப்படுகின்ற முறை. இங்க என்ன பயன்படுத்தப்படுதுன்னா ஒளி அழுத்த விளைவு. சூரியன் ஒளி அழுத்த விளைவு பயன்படுத்தப்படுது. ஒளி அழுத்த விளைவானது பயன்படுத்தப்படுது. சோ ஞாபகம் வச்சுக்கோ, போட்டோவோல்டேக் என்பது யாதுன்னு கேட்டா, சூரியனிலிருந்து கிடைக்கும் சக்தியின் செல்வாக்கு காரணமாக ஒரு இலத்திரன் பிரவாகம் ஒன்று தோன்றும். அந்த இலத்திரன் பிரவாகம் மூலமாக என்னத்தை பயன்படுத்தி, ஞாயிற்று களங்களை பயன்படுத்தி சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு முறை தான் போட்டோவோல்டேக்னு சொல்லுவாங்க. ஓகேயா? எப்படி சூரிய சக்தியை மின்சக்தியா மாற்றும் கூடிய ஒரு முறை, ஞாயிற்று களங்களை பயன்படுத்துறாங்க, சூரியனிலிருந்து கிடைக்கும் சக்தியை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த டைம் இலத்திரன் பிரவாகம் ஒன்று தோன்றுது. அந்த இலத்திரன் பிரவாகம் காரணமாக தான் என்ன உற்பத்தி செய்யப்படுது சொல்லு பார்ப்போம். இலத்திரன் பிரவாகம் காரணமாக என்ன உற்பத்தி செய்யப்படும்? இலத்திரன் பிரவாகம்னா இலத்திரண்ட சக்தி பாய்ச்சல். என்ன உற்பத்தி செய்யப்படும்? இலத்திரண்ட சக்தி பாய்ச்சல் காரணமாக மின் உற்பத்தி செய்யப்படும். அதுதான் விஷயம். ஓகேயா? சோ கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிவி தொகுதியிட வலிவுகள் நலிவுகள்னா நன்மை தீமைகள். வலிவுகள் பாத்தீங்கன்னா இதை நீண்ட காலம் நாங்க பயன்படுத்தலாம். ஒரு 25 ஆண்டுன்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? இதுல மேற்பரி பராமரிப்பு எல்லாம் அவசியம் இல்லை. ஏன் தன்னியக்கமாவே பராமரிப்பு நிகழும். இதனால சூழல் சார்ந்த பிரச்சனைகள் இழிவு குறைவு தானேம்மா. இது ஒரு மீள பிறப்பிக்க முடியாத வலுசக்தி இல்லையே. மீள புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தியை பயன்படுத்தி தான் நாங்க செய்யறோம். சூரிய சக்தி என்பது மீள புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தி. சோ அதனால எங்களுக்கு சூழல் சார்ந்த பிரச்சனைகள் இழிவாகும். இதுல உள்ள நலிவு என்ன கேட்டீங்கன்னா, விளங்குதா? இதுல உள்ள நலிவு என்ன தெரியுமா? ஒளிச்செறிவு மட்டம் வேறுபடும் போது, வானிலை நிபந்தனைகள் வேறுபடும் போது எங்களுக்கு கிடைக்கிற மின்சக்தியின் அளவும் வேறுபடும். அதான் இங்க பாருங்க, ஒளிச்செறிவு நிதமும் வேறுபடுகின்றமையால் சேமிப்பது அவசியம். கட்டாயமா சேமிக்கணும். இத எதுல சேமிப்பீங்க? எதுல சேமிப்பீங்க ஒளிச்செறிவை? இதுல கிடைக்கிற சக்தி எதுல சேமிப்பீங்க? மின்கல வடுக்கு. எஸ், இங்க பாருங்க, மீள மின்னேற்றத்தக்க மின்கல வடுக்குகள் தேவானுக்கு. ஓகேயா? இது சக்தியை கட்டாயமா மின்கல வடுக்குல சேமிச்சுதான் பாவிக்கணும். ஏன்? ஒளிச்செறிவு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல ஆரம்ப செலவு உயர்வு, பராமரிப்பு செலவு குறைவா இருந்தாலும் ஆரம்ப செலவு உயர்வு.
அதே மாதிரி இதை மாற்றுறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச கேர்ள் ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க. உங்களை மாதிரி படிச்சவங்க தான், 2020 படிச்சவங்க தான். இப்ப கம்பெனி வச்சிருக்காங்க, சோலோ கம்பெனி ஒன்று வச்சிருக்காங்க, அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ லிமர்ஜனானு பேர் அவங்களோட. ஓகே, அவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிலவங்க. ஸோ அவங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதுல தான் வேலை செய்யறாங்க, இந்த குறிப்பிட்ட சோலார் பேனல் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட அன்னைக்கு சொன்னாங்க, அட்லீஸ்ட் நீங்க செய்யணுமா இருந்தா 6 லட்ச ரூபா இருக்கான், 6 லட்ச ரூபா தேவைப்படும். அட்லீஸ்ட் விலை குறைவானது 6 லட்ச ரூபா தேவைப்படும். பட் அதை பூட்டுறதுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா அவங்களுக்கு கொடுக்கணும் 15,000 20,000 கொடுக்கணும். ஸோ விசேட பயிற்சி பெற்ற ஊழியர் தான் அந்த அடித்தள கட்டமைப்பு வசதிகள் தேவை. விசேட பயிற்சி பெற்ற ஊழியரும் தேவை. எதுக்காக? அடித்தள கட்டமைப்பு வசதிகளை பேணுறதுக்காக. ஸோ வலிவுகள் நலிவுகள் இந்த முறை ஸ்ட்ரக்சர்ல கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நோமுலா பார்த்துட்டு போ. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, போட்டோ வோல்டேக்ன்றது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாரோ ஒரு ஆள் இப்ப நல்ல பிள்ளைங்க தானேம்மா, சொல்லுங்கம்மா. போட்டோ வோல்டேக் என்பது யாது? டக்குன்னு சொல்லுங்க. என்ன சொன்னேன் ஏமா? யாருக்குமே தெரியலையா? சூரியன்லேருந்து கிடைச்சிற சக்தியில செல்வாக்கு காரணமாக எலக்ட்ரியன் பிரவாகம் ஒன்று உருவாகிற, அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை பயன்படுத்தி சூரிய சக்தியை வந்து மின்சக்தியாக மாற்றுறது. அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா, சரிதானே? ஓகே, அடுத்த கேள்வி. உண்ணத்தகு வீடு தொடர்ச்செய்கைக்கு பொருத்தமான பயிர் பேதங்களுள் திலின எனப்படும் தக்காளி பேதம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இதுல திலின என்ற தக்காளி பேதம், இது நீங்க கட்டாயமாக நீங்க பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த எம்சிக்யூல நான் நினைக்கிற மாதிரி எம்சிக்யூல கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட உண்ணத்தகு வீடு தொடர் செயல்முறையில நிறைய வேர்ட் வந்துருச்சு. இதுல முக்கியமா பாருங்க, இந்த குறிப்பிட்ட இந்த பேதங்கள் இருக்கு பாருங்க. இந்த திலினன்ற பேதம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா முக்கியமான ஒரு பேதம். இதே மாதிரி எல்லா பேதமும் முக்கியமான பேதம். ரஜித்த, ரவி இதெல்லாம் முக்கியமான பேதம். இந்த திலினன்ற தக்காளி பேதத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதுல சாதாரண தக்காளியை விட கனியப்புகள், விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், சீனி, நார்பொருள் என்பது நிரம்ப பெற்ற ஒரு தக்காளி பேதம் இந்த திலின என்ற பேதம். அதே மாதிரி இது அழகிய சிவப்பு நிற பழங்களை தரும். அதே மாதிரி தோல் தடிப்பானது. அதே மாதிரி திட்டவட்டமான வளர்ச்சியற்ற செடி வகை தக்காளி பேதம். சரியா? சரி, நாங்க எப்பையும் ஒரு உண்ணத்தகு வீட்டு தோட்ட செய்கைக்கு பொருத்தமான பயிர் பேதங்கள்ல திட்டவட்டமான வளர்ச்சியை கொண்டிருக்கணுமா அந்த குறிப்பிட்ட பேதங்கள், இல்லாட்டி திட்டவட்டமான வளர்ச்சி அற்றதா இருக்கணும்? திட்டவட்டமான வளர்ச்சி அற்றதா இருக்கணுமா, வளர்ச்சியை கொண்டிருக்கணும்? வளர்ச்சி. இங்க பாருங்க, உண்ணத்தகு வீட்டு தோட்ட செய்கையை சாபிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்ல திட்டவட்டமான வளர்ச்சி அண்மையற்ற பயிர்களாக இருக்கணும். ஓகேயா? திட்டவட்டமான வளர்ச்சி தன்மையற்ற பயிர்கள்னா என்னதா இருக்கும்? அது கூடுதலாக கொடி போன்ற தாவரங்களா இருக்கும். என்ன தாவரங்கள்? கொடி போன்ற தாவரங்களா இருக்கும். வளரக்கூடிய பயிர்களை தான் கூடுதலா பயன்படுத்துவோம். சோ இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க, என்ன சொல்றது, கேட்கலாம். சோ இந்த திலினன் தக்காளி பேதத்தை வச்சு கேட்கலாம். ராஜித்த என்ற தக்காளி பேதம் என்றது ஒரு திட்டவட்டமான வளர்ச்சியை கொண்ட தக்காளி பேதம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றது ஈஸியா இருக்கும். இதை கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உயிரி பசலைகளோட பேரை சொல்லுங்க பார்ப்போம். அசோல்லா, கூட்டரு, மண்புழு சாற்று பசலை. அசோல்லா பார்த்திருக்கீங்களா? இல்ல அசோல்லா பார்க்காதவங்க யாரு? அசோல்லா தெரியுமா? அசோல்லான்றது இதுல உற்பத்தி செய்யப்பட்டது சொல்லி கொடுத்துருக்கேன் 18ஆம் பாடம் படிச்சு கொடுக்கும்போது. இது ஒரு உயிரி பசலை அசோல்லான்றது. சாதாரண அல்கா மாதிரி தான் இருக்கும். அல்கா மாதிரி இருக்கும், ஒரு பயிர் வகை மாதிரி அசோல்லா. நீங்க கூட கீரையா சாப்பிடலாம், அதிக புரதச்சத்து வாய்ந்தது. இதைதான் கோழிக்கு, மாட்டுக்கு கூட தீனியை நாங்க போடலாம், பசலையாக பயன்படுத்தலாம். அசோல்லா எப்படி உற்பத்தி செய்யறது? ஒரு நிழலான இடத்துல அந்த பொலித்தீன் கார்பனேட் எல்லாம் போட்டு கம்போஸ்ட போட்டு சாணி, உடனே போட்ட சாணி இருக்கு மாடு, அந்த சாணத்தை கலந்து தண்ணி ஊத்தி, அசோல்லா கல்ச்சர் கொஞ்சம் இருக்கு. அதாவது அசோல்லாட கொஞ்சம் போட்டோம்னா, ஏற்கனவே வளர்ந்த அசோல்லா கொஞ்சம் போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 நாட்கள்ல நீங்க விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு சரியான ஒளிச்செறிவு இருக்கணும். ஓகேயா? சோ அசோல்லா சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். மண்புழு சாற்று பசலைன்னா என்னது இங்கிலீஷ்ல? இது படிப்பீங்க, எங்க போனாலும் படிப்பீங்க இத பத்தி. வெர்மி கம்போஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு என்னது வெர்மி கம்போஸ்ட்.
மண்புழு சாற்று பசலைனா என்னது? வெர்மி கம்போஸ்ட். கூட்டர்னா என்னது? கம்போஸ்ட். ஓகே, அசோலா ஓகே, சரி, நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை. ஓகே, சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, உராய்வு நீக்கி எண்ணெய் என்பதால் கருதப்படுவது யாது? சொல்லுங்க பாப்போம். உராய்வு நீக்கி எண்ணெய்னா என்னது? அப்ப சொல்லுங்க. உராய்வு நீக்கி எண்ணெய் என்பதால் கருதப்படுவது யாது? ஏன் மத்தவங்க வாய் திறக்க மாட்டீங்களா? என்னாச்சு? உராய்வு நீக்கி எண்ணெயால் கருதப்படுவது யாது? சொல்லுங்கம்மா. உராய்வு நீக்கி எண்ணெய்னா என்னதுமா? ஃபர்ஸ்ட் அசையும் பாகங்களுக்கிடையே உராய்வை குறைப்பதற்காக பயன்படுத்தும் எண்ணெய்கள் தான் உராய்வு நீக்கி எண்ணெய்கள். என்னாச்சு உங்களுக்கு? தூக்கமா? தூக்கமா? கிளாஸ முடிக்கவா? அப்ப வாய திறந்து பேசுங்கம்மா. இல்லாட்டி தெரியாதா? இல்லாட்டி என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு விளங்கும். உராய்வு நீக்கி என்னன்னா தெரியாதா? சரி, இங்க பாருங்க. சோ 4 வகையான தொகுதிகள் இருக்குமா? சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா, டிராக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டிராக்டர்ல பாத்தீங்கன்னா 4 வகையான தொகுதிகள் இருக்கு. ஓகே, ஒண்ணு குளிரேற்றும் தொகுதி, இன்னொன்னு வலுவூடுகடுத்த தொகுதி, ஒண்ணு உராய்வு நீக்க தொகுதி, அடுத்தது எரிபொருள் தொகுதி. இந்த 4 வகையான தொகுதிகள் கட்டாயமா உங்களுக்கு கேள்விக்கு வரும். சோ வலுவூடுகடுத்தல் தொகுதி ஞாபகம் வச்சுக்கோ. வலுவூடுகடுத்த தொகுதி, உராய்வு நீக்கல் தொகுதி, எரிபொருள் தொகுதி, குளிரேற்றும் தொகுதி. ஓகேயா? சரி, சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப வந்தது என்னது? உராய்வு நீக்க தொகுதியை பத்தி தான் இப்ப கேள்வி வந்திருக்கு எங்களுக்கு. ஓகே, அது மாதிரி மத்த தொகுதிகளை பத்தி உங்களுக்கு கேள்விகள் வரலாம். சோ அதனால ஒழுங்கா பார்த்துட்டு போயிருங்க. விளங்குதா? சரி, இப்ப நாங்க பார்க்க போறது உராய்வு நீக்கல் தொகுதி. உராய்வு நீக்கல் தொகுதி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இங்க பாருங்க. ஓகே, சரி, சோ உராய்வு நீக்கல் தொகுதி. ஓகே, அதை நாங்க மசகிடு தொகுதின்னு சொல்லலாம். எப்படி சொல்லுவோம்? மசகிடு தொகுதின்னு சொல்லுவோம். சோ உராய்வு நீக்கி எண்ணெய் நாங்க மசகு எண்ணெய்ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது எதுக்கு பயன்படுத்தப்படுது? இது பிரதான தொழில் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்ஜினில் சார் இயக்கம் நிகழும். சார் இயக்கம்னா அசையும் பாகங்களுக்கு இடையேயான உராய்வை குறைப்பதுதான் இதோட பிரதான நோக்கம். ஓகே, சரிதானே? இந்த மசகிடு தொகுதினால என்ன பண்ணப்படுது? இதுல தொழில்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசையும் பாகங்கள், அதாவது இயங்கும் பாகங்களுக்கு இடையே ஒப்பமான தொடர்பை ஏற்படுத்தும். ஸ்மூத்தா இயங்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. மெஷின் ஆயில் கூட ஸ்மூத்தா இயங்குறதுக்கு ஆயில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க தானே? அதுதான். சோ அசையும் பாகங்களுக்கு இடையே ஒப்பமான தொடர்பை ஏற்படுத்தல். அதே மாதிரி தொழிற்படு பகுதிகளுக்கு இடையே உராய்வை இழிவாக்கல். தொழிற்படுற பகுதிகளுக்கு இடையே உராய்வை குறைக்கிறது. அடுத்தது சிறு சிறு உலோக பகுதிகளை நுண்ணிய துணிக்கைகளை திரட்டுதல். தேய்ந்து வேறாகிய இது இருக்கும் தானேமா, கழிவுகள் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்று திரட்டுற வேலையும் இந்த மசகு எண்ணெய் செய்யும். அதே மாதிரி தேய்வுக்கு எதிராக செயற்படும். ஒரு இது கேள்வி கேட்டிருந்தாங்க. தேய்வடைஞ்சிருக்கு, ஒரு பொருள் தேய்வடைஞ்சிருக்குன்னா அதை நாங்க தற்காலிகமாக தற்காலிகமா புனரமைப்பதற்கு நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்? மசகு எண்ணெயை நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி உட்பகுதிகள் துருப்பிடிப்பதை தவிர்ப்பதற்கும் நாங்க மசகு எண்ணெய் பயன்படுத்தலாம். அடுத்தது முத்திரையீடு பொருளாக பயன்படுத்தலாம். இது சொல்லுங்க பாப்பா, முத்திரையீடு பொருள்னா என்னதுன்னு? முத்திரையீடு பொருள்ன்றது சீல் டைப்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது மசகு எண்ணெய் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அசையும் பாகங்களுக்கு இடையே என்ன செய்யணும்? ஒரு பாதுகாப்பு கவசம் போல சீல் பண்ண மாதிரி தொழிற்படும். விளங்குதா? அதான் சொல்றாங்க முத்திரையீடு பொருளாக செயற்படும். சோ மசகிடு தொகுதிகளோட தொழில்கள்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன தொழில்கள்னு. ஓகே, அடுத்தது மசகு எண்ணெயோட இயல்புகள் என்னது? கெட்டியான தன்மை இருக்கணும். அதாவது பிசுக்குமே எப்படி? பிசுக்குமை என்றது என்னது? திக்னஸ். பிசுக்குமை என்றது திக்னஸ், விஸ்கோசிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, பிசுக்குமை எப்படி இருக்கும்? மசகு எண்ணெயோட அதிகமா இருக்கும். தண்ணியோட பிசுக்குமை எப்படி?
குறைவாய்க்கும். குறைவு. ஓகேயா? சோ கெட்டியான தன்மை அதிகமா இருக்கணும். உறையும் இயல்பு இழிவா இருக்கணும். ஓகேயா? டக்குன்னு உறையக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி வெப்பநிலையை நிலைப்படுத்தி வைத்திருக்கத்தக்கதாக இருக்கணும். வெப்பநிலையை நிலைப்படுத்தி வைத்திருக்கத்தக்கதாக இருக்கணும். அதே மாதிரி ஆக்சிடேஷனை தவிர்க்கணும். ஆக்சியேற்றத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி நீரியல் உறுதிநிலை. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான விஷயம். ஓகே, நீரியல் உறுதிநிலைனா என்னதுன்னா, உயர்வான வெப்பநிலையிலும் தாழ்வான வெப்பநிலையும் அந்த நீரியல் திரவத்தின் இயல்பு மாற்றம் அடையக்கூடாது. அதாவது உயர்வான வெப்பநிலையில ஆவியாகவும் கூடாது, தாழ்வான வெப்பநிலையில உறைதலும் நடைபெறக்கூடாது. சோ ஞாபகம் வச்சுக்கோ, மசக்கெண்ணெய் இயல்புகள் என்னது? கெட்டியான தன்மை, அதாவது பிசுக்குமை கூடியதாக இருக்கணும். உறையும் இயல்பு இழிவா இருக்கணும். வெப்பநிலையை நிலைப்படுத்தி வச்சிருக்கத்தக்கதா இருக்கணும். ஆக்சியேற்றத்தை தவிர்க்கணும். நீரியல் உறுதிநிலை காணப்படணும் அந்த குறிப்பிட்ட மசக்கெண்ணெயில. ஓகேயா? சோ இங்க பாருங்க, மசக்கெண்ணெய் வகைகள் அவற்றின் பயன்பாடு தொடர்பான தகவல்கள். உதாரணம் இங்க பாருங்க, இந்த மசக்கெண்ணெயில காணப்படுற முக்கியமாக அமையும் காரணி என்ன கேட்டீங்கன்னா பிசுக்குமை. அதாவது திரவ பாய்வுக்கு எதிர்ப்பு காட்டும் தன்மை. நீ தண்ணி எப்படி ஒரு நிலப்பரப்புல ஒரு ஃபாஸ்டா ஊத்துறியா இருந்துச்சுன்னா, தண்ணி பாய்ந்தோடுற அளவு அதிகமா இருக்குதுன்னா அது பிசுக்குமை குறைவுன்னு அர்த்தம். பாய்ந்தோடுற அளவு அதிகமா இருக்குதா இருந்துச்சுன்னா பிசுக்குமை கூடன்னு அர்த்தம். சரி, பிசுக்குமை குறைவுன்னு அர்த்தம். பாய்ந்தோடுற அளவு அதிகமா இருக்குதுன்னா ஆப்போசிட்டா யோசி. நல்லா பாஞ்சு ஓடுதா இருந்துச்சுன்னா பிசுக்குமை குறைவுன்னு அர்த்தம். அதான் பாய்ந்தோடுற அளவு குறைதா இருந்துச்சுன்னா, அதான் வேகம் குறைதா இருந்துச்சுன்னா அங்க பிசுக்குமை கூடன்னு அர்த்தம். விளங்குதா? இங்க பாரு, பிசுக்குமை தன்மை அதிகரிக்கும் போது பாய்வு தன்மை குறைவடையும். ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுவே பிசுக்குமை குறைவாகி நன்கு பாயக்கூடியதாக காணப்படும். உதாரணம் என்னது? உதாரணம் என்னது? நீர். சோ SAE-னா என்னது? சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் பெட்ரோலியம்னு சொல்லுவாங்க. API-னா என்னது? அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட். அதாவது பெரும்பாலான நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு எண்ணிடல் என்பது நடைபெறுது. எண்ணிடல்ன்றது நம்பர். ஓகேயா? சரியா? கூடுதலாக பாத்தீங்களா இருந்தா SAE-ன்றது எதன் மூலமாக வருது அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, இந்த SAE-ன்றது நார்த் ஈஸ்ட் கண்ட்ரில இருந்து வர்ற எண்ணெய்களுக்கு எண்ணிடும் போது SAE-ன்னு எண்ணிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலான நாடுகள்ல பயன்படுத்தப்படுறது இதுதான், SAE தான். ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி கிட்ட நாங்க அடிமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு ஆரம்பிச்சானுங்க, API, அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட்னு. இந்த API என்பது அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கும். அமெரிக்கால காணப்படுற நாடு, அந்த உட்பகுதியில காணப்படுற நாடுகள் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்கா கண்டத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனால் SAE பெருமானம் தான் உயர்வான எண்ணெய்கள், அதாவது என்ன சொல்றது, அதுல பிசுக்குமே உயர்வா காணப்படும். கூடுதலாக SAE பெருமானம் உயர்வான எண்ணெய்களின் பிசுக்குமே உயர்வானது. விளங்குதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, டீசல் என்ஜினுக்கு SAE 30யும் SAE 40யும் பயன்படுத்தப்படுது. துணை பொறி பெட்டிக்கு SAE 90 பயன்படுத்தப்படுது. இது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. துணை பொறி பெட்டிக்கு 90, முடிவு செலுத்துகை நீரியல் வள தொகுதிகளுக்கு 90, பெட்ரோல் என்ஜினுக்கு 30, டீசல் என்ஜினுக்கு 30, 40. ஞாபகம் வச்சுக்கோ. டீசல் என்ஜினுக்கு 2 வருது, 30, 40 தொடர்ந்து. பெட்ரோல் என்ஜினுக்கு 30, துணை பொறி பெட்டிக்கு 90, முடிவு செலுத்துகை மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு 90. ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க. ஓகே, சரி. அப்ப உராய்வு எண்ணெயின் தொழிற்பாடுகள் சொல்லு பாப்போம். டக்குன்னு சொல்லு, டைம் இல்லை நம்மளுக்கு. தொழிற்படும் பகுதிகளுக்கு இடையிலே உராய்வை குறைத்தல். ஓகே, வேற என்னது? துருப்பிடித்தலை தவிர்த்தல். ஓகே, வேற என்ன? தேய்வுக்கு எதிராக ஓகே, வேற முத்திரை பொருளாக சொல்லப்படுது. சிறிய நுண்ணிய துணிக்கைகளை என்ன செய்யுது? திரட்டுதல். வேற என்ன பார்த்தோம்? எஸ், ஆக்சிடேற்றத்துக்கு எதிராக தொழிற்படுதல். ஓகேயா? சரி. சோ அது எண்ணெயோட இயல்புக்கு வரும், ஆக்சிடேற்றத்துக்கு. ஓகேயா? ஆக்சிடேஷனுக்கு எதிராக தொழிற்படுதல். ஓகேயா? உராய்வு நீக்கின்ற எண்ணெயோட இயல்புகளை சொல்லுங்க. இப்ப பிசுக்குமை கூட, கெட்டியான தன்மை, வேற நீரியல் உறுதிநிலை, வேற உறுதிநிலை, வேற நிலைப்படுத்தி வைத்திருத்தல். நிலைப்படுத்தி வச்சிருக்கிறது ஆக்சிடேற்றத்துக்கு எதிராக தொழிற்படுது. ஓகேயா? சரி, ஆக்சிடேற்றம் என்பது நாங்க நிகழாது. ஓகே, அடுத்தது
செல்வந்தர் ஒருவர், ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி கேள்வி வாசிக்கும் போது ஒரு கதை ஒண்ணு கொடுக்குறாங்களா இருந்தா ஒழுங்கா வாசி. செல்வந்தர் ஒருவர் பண்ணை ஒன்றை நிறுவதற்கு உத்தேசித்துள்ளார். விவசாயம் தொடர்பான பயிற்சியோ அறிவோ அவருக்கு இல்ல. குறித்த பிரதேசத்துல அந்த குறித்த பிரதேசத்துல திறமையான விவசாய விரிவாக்க அலுவலர் ஒருவர் இருக்கிறாரு. அந்த விடயங்களை மேலும் ஆராய்ந்த போது அண்மையில விவசாய விளைபொருட்களுக்கான சந்தை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வெற்றிகரமான பண்ணை ஒண்ணு இருக்கு. சரி, இதுல இது சொல்லுங்க, நன்மை சொல்லுங்க. சரிப்பா, பலம் சொல்லுங்க. சரி, ஜஸ்ட் அதை விளங்கப்படுத்திருந்தேன். ஸ்வெட் பகுப்பாய்வுன்னு என்ன கேட்டீங்களா இருந்தா SWOT, அதாவது S for strength, W for weakness, O for opportunity, T for threats. ஸ்ட்ரென்த்னா பலம், வீக்னஸ்னா பலவீனம், ஆப்பர்ச்சுனிட்டினா சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்ஸ்னா சவால்கள் அல்லது அச்சுறுத்தல்கள்னு சொல்லுவோம். சோ யோசிச்சபடி இப்ப இந்த கொடுத்த கேள்விப்படி எங்களுக்குள்ள பலம் என்னது? இந்த குறிப்பிட்ட நபருக்குள்ள பலம் என்னது? அவரு செல்வந்தராக இருத்தல் என்பது பலம். அடுத்தது பலவீனம் ஒன்றே பேரிடுக. அவருக்கு அந்த அறிவு இல்ல, அதாவது விவசாயம் தொடர்பான பயிற்சியோ அறிவியோ கொண்டவர் அல்லர். முழுமையா முடிங்கம்மா ஒரு வேர்ட. செல்வந்தர் அப்படின்னு எழுதிடக்கூடாது. பலம் ஒன்றை பேரிடனா செல்வந்தராக இருத்தல் அப்படின்னு எழுதணும். முழுமையா முடிங்க ஸ்ட்ரக்சர் எழுதும் போது. உனக்கு இடம் பத்தாட்டியும் பரவாயில்ல, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. முன்னுக்கு இருந்து உனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு, இங்க இடம் இருக்கு தானே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இல்ல உனக்கு ஈஸியா எழுத முடியும்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சோ பலவீனம் ஒன்றை பேரிடுக, விவசாயம் தொடர்பான பயிற்சியோ அறிவியோ கொண்டவர் அல்ல. சந்தர்ப்பம் ஒன்றை பேரிடுக, என்ன சந்தர்ப்பம் இருக்காது? சந்தர்ப்பம் கிராமத்தில் விவசாய விரிவாக்க விரிவுரையாளர். எஸ், அந்த குறிப்பிட்ட கிராமத்துல திறமையான விவசாய திறமையான ஞாபகம் வச்சுக்கோ, திறமையான விவசாய விரிவாக்க அலுவலர் ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. அண்மையில என்ன இருக்கு? விவசாய விளைபொருட்களுக்கான சந்தை ஒண்ணு இருக்கு. அப்ப ஈஸியா விளைபொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அச்சுறுத்தல் என்னது இவருக்கான? அதே குறிப்பிட்ட சந்தையில வெற்றிகரமான என்ன உருவாகுது? வெற்றிகரமான பண்ணை ஒன்று இருக்கு. ஒரு வாய்ப்பா அமையும். சரி, சவாலா அமையும். அச்சுறுத்தல் அல்லது சவாலா அமையும். ஏற்கனவே வெற்றிகரமான பண்ணை ஒண்ணு இருக்கும் போது இவர் கொண்டு போய் வந்து பண்ணையை நிறுவும் போது இந்த குறிப்பிட்ட பண்ணையை விட பெரும்பாலான தரத்தை கொண்டிருக்கணும். அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, சோ மேலே 1-2 குறிப்பிட்டவாறு இவரால் இனங்காணப்பட்ட பலவீனத்தை எவ்வாறு நீக்கலாம்? இவரோட பலவீனம் என்னது? இவர் ஒரு திறமையான என்ன சொல்றது, இவருக்கு விவசாயம் தொடர்பான பயிற்சியோ அறிவோ இல்ல. இப்ப இவர் இந்த பலவீனத்தை எப்படி நீக்கலாம்? குறித்த விவசாய விரிவாக்க அலுவலரிடம் என்ன செய்யலாம்? பயிற்சி பெறலாம். வேற என்ன செய்யலாம்? இவரு அவரால் இனங்காணப்பட்ட பலவீனத்தை எவ்வாறு நீக்கலாம்? அவரு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. எவ்வாறு நீக்கலாம் அவரை இனங்காணப்பட்ட பலவீனத்தை? இப்படி இருக்க நேரம் தான் எனக்கு கோபம் வரும். இவரால் இனங்காணப்பட்ட பலவீனத்தை எவ்வாறு நீக்கலாம்? இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் கேட்கும். அதாவது ஒரு விவசாய விரிவாக்க அலுவலருக்கு இருக்காரு. சோ அவர்கிட்ட பயிற்சி பெறலாம், இல்லாட்டி அவரை வேலைக்கு நியமிக்கலாம். இது 2 தான் செய்ய முடியும். சொல்லுங்கதா? நல்ல திறமையான விவசாய விரிவாக்க அலுவலர் ஒருத்தரை வேலைக்கு நியமிக்கலாம், இல்லாட்டி அவரிடம் பயிற்சி பெறலாம் நீங்க. சொல்லுங்கதா? சோ 2 இருக்கு. அந்த பலவீனத்தை பலமா மாத்துற கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே, அடுத்தது இளைய வளர்ப்பின் போது முதன்மை இளையத்தை பெறுவதற்கு தாய் தாவரம் தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய 2 விடயங்கள். இளைய வளர்ப்பின் போது நோய்பீடை தாக்கமற்றதாக இருக்கணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், நோய்பீடை தாக்கமற்றதா இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? அந்த இளையம் வேதத்துக்குரிய சிறப்பான இயல்புகள் காணப்படணும். வேதத்துக்குரிய சிறப்பான இயல்புகள் இருக்கணும். அது என்ன அவத்தையில இருக்கணும்? எக்ஸ்பிளான்.
என்ன அவத்தையில இருக்கணும் எக்ஸ்பிளான் கட்டாயமா? பதிய அவத்தையில காணப்படும். என்ன அவத்தையில? பதிய அவத்தையில காணப்படும். ஓகே, வேற என்னது? முதன்மை இலத்தை பெறும்போது தாய் தாவரத்தை தெரிவு செய்யும் போது அதிக கேள்வி கொண்ட இனமாக எஸ், வெரி குட். அதிக கேள்வி கொண்ட இனமாக இருக்கணும். வேற வேற என்னது? அந்த அதிக தொகையான நாட்களை உயர் பெறுமதி கொண்ட நாட்டுகளை பெறக்கூடியதா இருக்கணும். அதாவது உச்ச வளர்ச்சி வீதத்தை கொண்டிருக்கணும். ஓகேயா? சோ அப்ப எழுதுங்க, உங்களோட பாட்டுக்கு நீங்க எழுதலாம். ஒரு இளைய வளர்ப்பை இதாக்கணும், அதிக விளைச்சலை தரக்கூடியதா இருக்கணும். நீங்க உங்க பாட்டுக்கு எழுதலாம். ஓகேயா? ஆனா தெரிஞ்சதை எழுதுங்க. ஓகே. இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படும் நடுகை ஊடகத்துல கட்டாயமா காணப்பட வேண்டிய 3 இயல்புகள்னு கொடுத்துருக்கு. அதாவது கூறுகளை கேட்கிறாங்க. என்னென்ன கூறுகள் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுற நடுகை ஊடகத்தோட பேர் சொல்லுங்க. இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுற நடுகை ஊடகத்தோட பேர் சொல்லுங்க. MS ஊடகம், LSC, LS, B5, N6, B6, வேற நிச்சன்னு ஒரு ஊடகம் இருக்கு. இதுல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற ஊடகம் MS ஊடகம். ஓகே, பெரும்பாலும் பயன்படுத்துற ஊடகம் என்னது? MS ஊடகம். சொல்லுங்க இப்ப, ஒரு நடுகை ஊடகத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான கூறுகள் என்னென்ன? என்னென்ன கூறுகள் காணப்படணும்? சேதன அசேதன கூறுகள் காணப்படணும். அசேதன மூலங்கள் காணப்படணும். ஓகே, அதே மாதிரி ஏகார் காணப்படணும். ஏகார் என்றது என்னது? ஒரு செல்லாக்கி. செல்லாக்கினா திண்மமாக்கும் கூறு. ஓகேயா? வேற என்னது? வளர்ச்சி சீராக்கி காணப்படணும். வளர்ச்சி சீராக்கி காணப்படணும். உங்களுக்கு தெரிஞ்ச வளர்ச்சி சீராக்கி சொல்லுங்க டக்குன்னு. உனக்கு தெரிஞ்ச வளர்ச்சி சீராக்கி டக்குன்னு சொல்லுங்க. ஆக்சின் வகை சொல்லுங்க. ஆக்சின் என்னென்ன உதாரணம்? IAA, IBA, IAA, NAA வரும். ஓகேயா? ஆக்சின் எதுக்காக பிரதானமா பயன்படுத்தப்படுது? வேர்விடலை தூண்டுறதுக்கு. சைட்டோகைனின் அரும்பு வளர்ச்சியை தூண்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஓகே, அப்ப சொல்லுங்க, சைட்டோகைனின் எந்த இதுல இருக்கணும்? படிமுறையில கட்டாயமா இருக்கணும். எதுல? பெருக்குதல்ல இருக்கணும் கட்டாயமா. ஆக்சின் எதுல கூடுதலா இருக்கணும்? வேர்விடச்செய்தல். எஸ், ஓகே. காபன் மற்றும் சக்தி வழங்கும் மூலகமும் பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரிஞ்ச காபன் மற்றும் சக்தி வழங்கும் மூலகம் சொல்லுங்க. இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுற C12H22O11. சுக்குரோஸ் தான் பயன்படுத்தப்படும். ஏன் இந்த இடத்துல நாங்க குளுக்கோஸ் பயன்படுத்த மாட்டோம் சொல்லுங்க பாப்போம். குளுக்கோஸ் இந்த இடத்துல பயன்படுத்த மாட்டதுக்கான காரணம் என்னன்னா, குளுக்கோஸ் நேரடியாக என்னது? ஒளித்தொகுப்பு விளைபொருளாக போயிடும். சோ நாங்க சுக்ரோஸ் பயன்படுத்தணும்னா, சுக்ரோஸ் எதுலையும் தாக்கம் செலுத்தாது, களங்களை உயிர்ப்பான நிலையில பேணும், சேமிப்புணர்வை பேணுவதன் காரணமாக நாங்க சுக்ரோஸ் சேர்க்கிறோம். சுக்ரோஸ் என்பது களங்களை உயிர்ப்பான நிலையில பேணும். வேற என்ன? விட்டமின்கள், நொதியங்கள், ஹோமோன்கள், அதை எழுதலாம் நீங்க. ஓகே, தெரிஞ்சதை எழுதுங்க. ஓகே ஓகே. அடுத்தது, முதன்மை இழையத்தை பெறும்போது கவனம் செலுத்த வேண்டிய 2 விடயங்களை குறிப்பிடுக. முதன்மை இழையத்தை பெறும்போது கவனம் செலுத்த வேண்டிய 2 விடயங்களை குறிப்பிடுக. என்னென்ன விடயம்? மேல பார்த்த விடயமே தான். ஓகே, மேல தாய் தாவரத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். மேல இங்க பாக்குற என்னது? முதன்மை இழையத்தை பெறும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். என்ன விடயம்? எக்ஸ்பிளான்ட தெரிவு செய்யும் போது கட்டாயம் அது பதிய அவத்தையில இருக்கணும், உச்ச வளர்ச்சியை கொண்டிருக்கணும், விரைவான வளர்ச்சியை கொண்டிருக்கணும், காட்டக்கூடியதா இருக்கணும். வேற நோய் பீட தாக்கங்களுக்கு பாதிப்பற்றதாக இருக்கணும், எதிர்ப்பு தன்மையை காட்டக்கூடியதா இருக்கணும். வேற என்ன சொல்லுங்க பார்ப்போம். முதன்மை இழையத்தை பெறும்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய 2 விடயங்கள். எக்ஸ்பிளான்ட்மா, முதன்மை இழையம், அடிப்படை இழையம், மூலத்தாவரம் எல்லாம் எக்ஸ்பிளான்ட் தான். சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ முதன்மை இழையம் எப்போதும் பதிய அவத்தையில இருக்கணும், விரைவான வளர்ச்சியை காட்டக்கூடியதா இருக்கணும், பாதகமான சூழல் நிபந்தனைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கணும்.
ஓகேயா? நோய் பீட தாக்கங்கள் அற்றதா இருக்கணும். இதுதான் விஷயம். ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது முதன்மை இழையத்தை தயார்படுத்திய நடுகை ஊடகத்துல புகுத்தும் போது, ஓகேயா, முதன்மை இழையத்தை தயார்படுத்தி அதனை நடுகை ஊடகத்துல புகுத்தும் போது கையாள வேண்டிய செயல்முறை என்ற படிமுறைகளை தருக. கையாள வேண்டிய செயல்முறையின் படிமுறைகளை தருகன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி நீங்க நடுகை ஊடகத்துல புகுத்தும் போது கையாள வேண்டிய செயல்முறை என்ன? முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, எக்ஸ்பிளான்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது எக்ஸ்பிளான்ட்டை நீங்க தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும், நீக்கிடணும். நீங்க ஆய்வு கொடுத்து கொண்டு போறதுக்கு போதே தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் நீக்கிடணும். நீக்கின பிறகு என்ன செய்யணும்னா, கொண்டு வாரீங்க எக்ஸ்பிளான்ட் ஆய்வு கூடத்துக்குள்ளுக்கு. லெமினர் ஃப்ளோருக்குள்ள, அதாவது லெமினர் ஏர் ஃப்ளோ, என்ன தமிழ் பேர்? லெமினர் ஏர் ஃப்ளோ கேபினெட்டுக்கு அருவிக்கோட்டு பாய்ச்சல் கேபினெட் அல்லது அடர்வழி பாய்ச்சல் கேபினெட். அதுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தொற்று நீக்க. எஸ், தொற்று நீக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இழையத்தை நீங்க ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சுத்தமான நீர்ல கழுவணும். எப்படி? சுத்தமான நீரினால் கழுவணும். சுத்தமான நீர்ல கழுவின பிறகு அந்த இழையத்தை குறிப்பிட்ட, அதாவது 70% எத்தனால்ல, எத்தனை பெர்சன்டேஜ்? 70% எத்தனால் இல்ல. ஃபர்ஸ்ட் சுத்தமான நீர், சுத்தமான நீர். ஓகே, அடுத்தது 70% எத்தனால் அல்லது ஆல்கஹால். ஓகே, எத்தனாலால கழுவுறது. ஓடும் நீரா? ஓடும் நீர் தான். முத சுத்தமான நார்மலான நீர்ல கழுவணும் நீங்க. ஓகே, ஓடும் நீர்ல கழுவணும். ஓகேயா? அப்புறம் 70% எத்தனால்ல கழுவணும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்னது? எத்தனால் போட்டா அதுக்கப்புறம் அதை நன்னிலைப்படுத்த NaOHல கழுவணும். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல்ல கழுவணும். கடைசியா காய்ச்சி வடித்த நீர்ல கழுவணும். எதுக்கு காய்ச்சி வடித்த நீர்ல நாங்க கழுவுறோம்னு கேட்டீங்கன்னா, காய்ச்சி வடித்த நீர்ல கழுவுறோம்னா ஒட்டியில காணப்படுற ஏனைய ரசாயன பொருட்களை அகற்றுறதுக்கு காய்ச்சி வடித்த நீர்னால் கழுவணும். ஃபர்ஸ்ட் சுத்தமான ஓடும் நீர்னால் கழுவிட்டு, அதுக்கப்புறம் 70% எத்தனாலால கழுவிட்டு, அதுக்கப்புறம் NaOHால கழுவிட்டு, கடைசியா காய்ச்சி வடித்த நீர்னால் கழுவி நாங்க நடுகை ஊடகத்துல உட்புகுத்துற வேலையை செய்யும். ஓகேயா? சரி, இவ்வளவுதான் விஷயம். சரி, சார், சொல்லுங்க. குளோரெக்ஸ் கரைசல் எதுக்கு யூஸ் பண்ற? குளோரெக்ஸ் கரைசல்ன்றது மேற்பரப்பு கிருமி அழித்தலுக்கு பயன்படுத்தப்படும். குளோரெக்ஸ் என்றது ஒரு வகையான ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி தான். ப்ளீச்சிங் என்ற விஷயத்தை தான் செய்யும் குளோரெக்ஸ். ஓகேயா? மேற்பரப்பு கிருமி அழித்தலுக்கு பயன்படுத்தப்படும் அல்லது வெளிற்றியாக பயன்படுத்தப்படும் குளோரெக்ஸ். ஓகே, சொல்லுங்க வேற. அந்த ஒவ்வொரு ஊடகங்களை புரியலமா, நீ பேசுறது விளங்கல, சொல்லு. ஒவ்வொரு பதார்த்தங்களையும் கிருமி அளிக்கிற ஊடகங்களை கொஞ்சம் சொல்லிடுங்க. ஒவ்வொரு பதார்த்தங்களையும் கிருமி அளிக்கிற ஊடகங்களா? ஒவ்வொரு பதார்த்தங்களையும் கிருமி அளிக்கிற ஊடகமா உபகரணமா? கிருமி அளிக்க பயன்படுத்துற ஊடகம். ஊடகம். உதாரணத்துக்கு நீ இப்ப கண்ணாடி பாத்திரங்கள் அதெல்லாம் பாத்தியா இருந்துச்சு, நீ சிம்பிளா இதுல இதாக்கலாம். உதாரணத்துக்கு நீ பயன்படுத்தப்படுற இந்த எத்தனால்லையோ இதுல கழுவலாம். நீங்க கண்ணாடி பாத்திரங்கள், உலோக பாத்திரங்கள் எல்லாம் எத்தனால்ல கழுவிட்டு கட்டாயம் காய்ச்சி வடித்த நீர்லாம் நீ கழுவி எடுக்கணும். ஓகேயா? இளையத்தை கழுவும் போது நான் இப்ப என்ன மூடையில கழுவணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். விளங்குதா? ஸோ மற்றபடி இத நீ பயன்படுத்துற மேசை இருக்கு தானே? ஓகேயா? நீ பயன்படுத்துற மேசை இருக்கு. மேசண்டா அந்த தொற்று நீக்கும் மழுமாரியை பத்தியா இருந்தா 70% எத்தனாலாலையும் நன்கு கிருமி நீக்கப்பட வேண்டும். ஓகேயா? மற்றபடி வேற எப்படி செய்வ? அந்த வளர்ப்பு ஊடகங்கள் அதை எப்படி கிருமி அழிப்பன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, அமுக்க வடுகளின் மூலமாக 121 பாகை செல்சியஸ் 15 நிமிஷம் 15 PSIல வச்சு கிருமி அழிப்ப. விளங்குதா? ஓகே, அதுதான் விஷயம். வேற சரி, வேற
ஓகே சரி. இப்ப நீங்க சொல்லணும் எனக்கு என்னதுன்னா, சோ இந்த முறை ஓகே அதுதான் நான் சொல்ல வந்தேன். நுண்ணின பெருக்க ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சில வேளை வரலாம். இந்த முறை எதிர்பார்க்கப்படுற கேள்விகள் நான் சொல்லுவேன். சோ இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இத செய்வோமா, இந்த ஸ்ட்ரக்சரை செய்வோமா, இல்லாட்டி இது ஏற்கனவே நீங்க பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸா தான் இருக்கும். சோ இத செய்வோமா, இல்லாட்டி வேற ஏதாவது மேற்கொள்ளுமா, இல்லாட்டி நாங்க ஸ்ட்ரைட்டா இதுக்கு போவோமா? இதுல உள்ள விஷயங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க தான் சொல்லணும். இதுல உள்ள விஷயம் தெரியுமா? இத நீங்க செய்றீங்களா? நீங்களே செய்றீங்களா? ஓகேயா? இத நீங்களே செய்ய முடியும். இந்த பேப்பரை நீங்க மாடல் பேப்பரை நீங்களே செய்யுங்க. ஓகேயா? நாங்க எதுக்கு போவோம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இத விஷயத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் கணக்கு கொஞ்சம் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்ப்போம். ஓகேயா? கால்குலேஷன் கணக்கு கொஞ்சம் இருக்கு. அந்த கணக்க பார்த்துட்டு இன்னைக்கான என்ன விஷயம், எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாடமா நான் டீச்சர்ஸ் கைடுல ஒவ்வொரு பாடமா நான் விளங்கப்படுத்துறேன். இந்த விஷயங்கள் எதிர்பார்க்குதுமா, நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க இப்படி சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும், உடனே நோட் பண்ணிக்கொள்ளணும். ஓகேயா? ஓகே சரிதான். நீங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. இதுல உள்ள கேள்வி சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கு. பெரும்பாலும் எல்லாம் இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல உள்ள கேள்வி, மாடல் பேப்பர்ஸ்ல உள்ள கேள்விகள் தான் இருக்கு. ஓகேயா? கூடுதலா இப்ப 2017 பாஸ் பேப்பர். சோ இந்த மாதிரி குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். சோ இதெல்லாம் பாருங்க மாடல் பேப்பர்ல வந்தது. இது அப்படியே பாருங்க. பார்த்துட்டு எதுவும் டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணி கதைச்சுக்கோங்க. ஓகேயா? சரி. சோ இந்த கணக்கு நாங்க செய்வோம் இப்ப இன்னைக்கு. ஓகே இந்த கணக்கு கால்குலேஷன் கணக்கு செய்வோம். ஓகே சரி ஜஸ்ட் a minute. சோ பிரேக் ஒன் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் ஒன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம? சோ அந்த மாடல் பேப்பர் 3ல உள்ள கணக்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா வேணாமா? ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க. ஓகே இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதாங்களா? கேக்குதாமா? ஹோம் சார். ஓகே ஓகே அந்த கணக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா
ஃபர்ஸ்ட் அந்த கணக்கை பாக்குறதுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கணக்கை பாக்குறதுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தடை ரெசிஸ்டர். இதுல தொழில் என்னது? தடையில தொழில் என்னது? 3 தொழில் நான் சொல்லி கொடுத்தேன் எலக்ட்ரானிக்ஸ் நான் படிச்சு கொடுக்கும் போது. சமிக்ஞை மட்டத்தை செப்பம் செய்ய பயன்படுத்தப்படும். சொல்லுங்க. மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த. வேற? வோல்ட் அளவு சீராக்கியாக. எஸ், வெரி குட். வேற? வோல்ட் அளவு சீராக்கின்றதை விட வோல்ட் அளவு பிரிப்புக்காக பயன்படுத்தப்படும். வேற? வேற? மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தல். ஓகேயா? வோல்ட் அளவு பிரிப்புக்கு பயன்படுத்தப்படும். வேற என்னது? 3வது சமிக்ஞை மட்டத்தை செப்பம் செய்யும். சமிக்ஞை மட்டத்தை செப்பம் செய்வதற்கு. ஓகேயா? சரிதானே? சோ சமிக்ஞை அட்ஜஸ்ட் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சமிக்ஞை மட்டத்தை செப்பம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். 3 விஷயத்துக்காக இந்த தடை பயன்படுத்தப்படுது. அதுல இந்த வோல்ட் அளவு பிரிப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா? வோல்ட் அளவு பிரிப்புக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றோம். வோல்ட் அளவு பிரிப்புக்கு பயன்படுத்தப்படுது. சோ வோல்ட் அளவு பிரிப்பு சுற்றுக்கான சமன்பாடு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, V out in key V in equal to R2 இன் கீழ் R1 plus R2. இதுதான் வோல்ட் அளவு பிரிப்புக்கான சமன்பாடு. உதாரணத்துக்கு இப்படி ஒரு சுற்று நாங்க எடுத்துக்கிட்டோம். சோ நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தை நல்லா பாருங்க. சோ இந்த படத்தை பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, தடையிட வேலை என்ன கேட்டீங்களா இருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. 9 வோல்டேஜ் இங்க மின்பலங்கள் கொடுக்கப்படுது. எத்தனை வோல்டேஜ்? 9 வோல்டேஜ் கொடுக்கப்படுது. உங்களுக்கு விலங்கல் ஆட்டி இங்க எழுதுறேன்னா 9 வோல்டேஜ் கொடுக்கப்படுது. ஓகேயா? சோ 9 வோல்டேஜ் இங்க கொடுக்கப்படுது. நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்களா இருந்தா, நீங்க யோசிச்சு பாருங்க. இது 9 வோல்டேஜ் இங்க கொடுக்கப்படுதா இருந்துச்சுன்னா, அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, இந்த 200 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு என்னது? அதான் கேக்குறாங்க. வோல்ட் அளவு பிரிக்கிறதுனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த வளங்கள் வோல்ட் அளவை குறித்த விகிதத்துக்கு அமைவாக பிரிக்கிறது. ஓகேயா? சிம்பிளா நான் சொல்றேன். சிம்பிளா சமன்பாடு இல்லாம நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸ் y என்ற வாசிப்புகள் என்ன கேட்கிறாங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் என்ற இடத்துல எடுக்கிற வாசிப்புகளையும் y என்ற இடத்துல எடுக்கின்ற வாசிப்புகளை கேட்டிருக்காங்க. நீங்க உடனே எடுத்துடக்கூடாது. எக்ஸ் தொடரா இருக்கு, சோ ஆம்பியர் மானி. y சமாந்தரமா இருக்கு, வோல்ட் மானி அப்படின்னு எழுதினா சரியா? விட சரியா? வாசிப்புகள் கேட்கும் போது நீங்க ஆம்பியர் மானி வோல்ட் மானின்னு எழுதுனா சரியான்னு கேக்குறேன். இல்ல தொடராக இணைக்கப்பட்டிருக்கு, அது ஆம்பியர் மானி தான். தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது ஆம்பியர் மானி தான். சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கிறது வோல்ட் மானி தான். பட் ஓகே, நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கேட்டது வாசிப்பு. சோ தொடராக இணைக்கப்படுற இந்த எக்ஸ் என்ற இடத்துல எடுக்கிற வாசிப்பு என்னவா இருக்கும்? மின்னோட்டமா இருக்கும். தொடராக இணைக்கப்படுது. சோ y என்னவா இருக்கும்? மின் அழுத்தம்னு எழுதுனா சரியா? மின்னழுத்தம் எழுதுனா சரியா? மின்னழுத்த வேறுபாடு அல்லது வித்தியாசம்னு எழுதணும். சும்மா மின்னழுத்தம்னு போடக்கூடாது. மின்னழுத்த வேறுபாடு அல்லது மின்னழுத்த வித்தியாசம்னு எழுதணும். சரி. சோ இந்த கணக்கை பத்தி பாத்தீங்களா இருந்தா சிம்பிள். இந்த சமன்பாடு எப்படி உருவாச்சுன்னா,
இதுல இதுதான் V இன்புட். விளக்குது தானே உங்களுக்கு? இதுதான் V இன்புட். இது என்னது? V அவுட்புட். இங்கதானே வோல்ட் மானி கொடுத்திருக்கோம். அப்ப இதுதானே V அவுட்புட். கேட்கிற கேள்வி என்னது? 200 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு தானே. அப்ப வோல்ட் மானி எங்க தொடுக்கணும்? 200 ஓமிற்கு குறுக்கே தான் வோல்ட் மானியை தொடுக்கணும்னா. இதுவே 100 ஓமிற்கு குறுக்கேன்னு கேட்டிருந்தாங்கன்னா எங்க வோல்ட் மானி தொடுத்திருப்பீங்க? 100 ஓமிற்கு ஓமுக்கு குறுக்கு. இங்க 100 ஓமிற்கு குறுக்கே தொடுத்திருப்பீங்க. ஓகே, 100 ஓமிற்கு குறுக்கே தொடுத்திருப்பீங்க. சோ திருப்பியே சொல்றேன், வோல்ட் அளவு பிரிப்புன்றது சமன்பாடு இல்லாமயே நீ செய்யலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, அது MCQக்கு வர நேரம் நீ சமன்பாடு இல்லாம சும்மா விகிதத்தை கண்டு போடலாம். ஓகே, எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, 100 ஓம் 200 ஓம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 ஓம் 200 ஓம். இத விகிதமா நாங்க எடுத்தோம்னா 1க்கு 2. 1க்கு 2னா இத பின்னமா எடுப்போம். 3ல் 1 ஒரு பங்கு, 3ல் 2 பங்கு இது. சோ 3ல் ஒரு பங்குக்கு எவ்வளவு? 9 வோல்டேஜ் மொத்தமா. வோல்டேஜ் 9 வோல்டேஜ். அப்ப 3ல் ஒரு பங்குக்கு எவ்வளவு வோல்டேஜ் போகுதுன்னு பார்த்தோம்னா, எத்தனை வோல்டேஜ் போகுது? 3 வோல்டேஜ். அப்ப 100 ஓமிற்கு குறுக்கே எத்தனை வோல்டேஜ் பாயும்? 3 வோல்டேஜ். குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 3 வோல்டேஜ். ஒரு பங்குக்கு 3 வோல்டேஜ்னா இப்ப 2 பங்குக்கு எவ்வளவு ஆகுது? 6 வோல்டேஜ். அப்ப 200 ஓமிற்கு குறுக்கே எத்தனை வோல்டேஜ் இதாக போகுது? 6 வோல்டேஜ். 200 ஓமுக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 6 வோல்டேஜ். ஓகேயா? சரி, இப்ப நாங்க இது விகிதத்தின் அடிப்படையில எடுத்தோம். இத சமன்பாடு அடிப்படையில எப்படி எடுப்போம்னு பார்ப்போம். சமன்பாடு அடிப்படையில எப்படி எடுப்போம்னு பார்ப்போம். சமன்பாடு அடிப்படையில எப்படி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. சமன்பாடு அடிப்படையில எப்படி எடுப்போம். சரியா? கேட்ட கேள்வி என்ன? 200 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு. சமன்பாடுல V out தான் எங்களுக்கு தேவை. சோ V out இங்க வச்சுட்டு, V out இங்க வச்சுட்டு V in கொண்டு போங்க. R2 எது? 200 ஓம். இது R1, இது R. ஓகே, V out எதுவோ அதுதான் R2. V out எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் R2. இது 200 ஓம். ஓகே, அடுத்தது R1 பிளஸ் R2 எவ்வளவு? 100 பிளஸ் 200 ஓம் 300 ஓம். தர V இன்புட் எவ்வளவு? 9 வோல்டேஜ். ஓகே, 9 வோல்டேஜ். சோ இத கொஞ்சம் இதை இதாக்குனீங்களா, வெட்டினீங்களா இருந்துச்சுன்னா 6 வோல்டேஜ்னு வருது. வெட்டினீங்களா இருந்தா எத்தனை வோல்டேஜ்னு வருது? 6 வோல்டேஜ்னு வருது. அப்ப யோசிங்க, 200 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு 6 வோல்டேஜ்னு கண்டோம் நார்மலா விகிதத்தின் அடிப்படையில. சமன்பாட்டின் அடிப்படையிலையும் 6 வோல்டேஜ்னு கண்டாச்சு. விளங்குதா? இப்ப சொல்லுங்க, 200 ஓமிற்கு குறுக்கே சமன்பாட்டின் அடிப்படையில 6 வோல்டேஜ் பாயுதுன்னு கண்டா 100 ஓமிற்கு குறுக்கே எவ்வளவு பாயும்? 100 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 3 வோல்டேஜா இருக்கும். ஏன்? மொத்தமா 9 வோல்டேஜ், 200 ஓமிற்கு குறுக்கே 6 வோல்டேஜ் பாஞ்சிச்சுன்னா 6 வோல்டேஜ் காணப்படுதுன்னா 100 ஓமிற்கு குறுக்கே எவ்வளவா இருக்கும்? மிச்சதெல்லாம் 100 ஓமுக்கு வரும். 3 வோல்டேஜ். இதுதான் விஷயம். இதுதான் கணக்கு. சரி, அடுத்த கேள்வி என்ன? வேற என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 200 ஓமிற்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு. ஓகே, அடுத்த கேள்வி, 200 ஓமிற்கு குறுக்கே பாயும் மின்னோட்டத்தை கணிக்க. 200 ஓமிற்கு குறுக்கே பாயும் மின்னோட்டத்தை கணிக்க. மின்னோட்டத்தை கணிக்கிறதுக்கு நாங்க ஈஸியா சமன்பாடு ஒண்ணு இருக்கு. என்னது? V சமன் IR. V சமன் IR. இதுதான் பிரதான சமன்பாடு. V சமன் IR. எங்களுக்கு V இருக்கா, R இருக்கா? 2 இருந்தா தான் நான் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். 200 ஓமிற்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு 6 வோல்டேஜ். ஓகேயா? தடை எவ்வளவு தெரியுமா? தடை எவ்வளவு? 200 ஓம்.
200 ஓம். சோ ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கணக்கு செய்யும் போது V சமன் IR பிரதான சமன்பாட போடு. கேட்ட கேள்வி என்னது? I. சோ I சமன் எவ்வளவு? V இன் கீழ் R. இப்படி எழுதணும் நீ. I சமன் V இன் கீழ் R. இப்படி எழுது. அதுக்கப்புறம் பிரதியிட்டியா இருந்தா எவ்வளவு இது? 0.03 ஆம்பியர். இதுதான் 200 ஓமிற்கு குறுக்கேயாக பாயும் மின்னோட்டம். 0.03 ஆம்பியர். 0.03 ஆம்பியர் பாய போகுது. புரிஞ்சா? சரி, இப்ப சொல்லு, இந்த குறுக்கே இப்ப உனக்கு எதை கண்டுட்ட? ஐய கண்டுட்ட, உனக்கு வியும் கண்டுட்ட. இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஒண்ணு காணலாம். என்ன காணலாம்? இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஒண்ணு காணலாம். என்ன காணலாம்? பளு. V சமன் VI போட்டு பளு காணலாம். 6 வோல்டேஜ் 0.03 ஆம்பியர். சோ பளு எவ்வளவு? 0.18. என்னது? ஆட்டுக்குட்டியா மாட்டுக்குட்டியா? ஓகேயா? புரிஞ்சுச்சா? இது நல்லா புரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? யாரும் புரியாதவங்க இருக்கீங்களா? இதை ஒழுங்கா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஈஸி உங்களுக்கு. ஓகேயா? சோ ஏற்கனவே நான் இது அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேயா? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். சரியா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஈஸியான கணக்கு. இது பெரிய அளவுல நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஈஸியான கணக்கு. ஓகேயா? இந்த மாதிரி கணக்கு வந்தா செஞ்சிருங்க. ஓகேயா? அடுத்தது நிலைமாற்றி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? நிலைமாற்றி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? நேரோட்டம் ஆடல் ஓட்டமா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, நிலைமாற்றி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? நிலைமாற்றி யூஸ் பண்ணப்படுறது வோல்ட் அளவை மாற்றுதல். மைக் இதாக்குங்கம்மா, மியூட் பண்ணுங்க. விட சொல்லி முடிச்சோன்னா மைக் மியூட் பண்ணுங்கம்மா. ஓகேயா? நிலைமாற்றி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? வோல்ட் அளவை மாற்றுதலுக்கு. சரியா? சரி, நான் இப்ப சொல்றேன். ரெண்டு இருக்கு, ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன். ஸ்டெப்னா படி, அப்னா கூட்டு, படி கூட்டு நிலைமாற்றி. ஸ்டெப்னா படி, டவுன்னா குறை, படி குறை நிலைமாற்றி. படி கூட்டு நிலைமாற்றினா குறைஞ்சதுல இருந்து கூடுதலுக்கு போகுது. அப்ப இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும்? இன்புட்டை விட அவுட்புட் கூடுதலா இருக்கும். எஸ், இன்புட் குறைவா இருக்கும், அவுட்புட் கூடுதலா இருக்கும். படி குறைனா என்னது? கூட்டினதுல இருந்து குறைஞ்சதுக்கு போக போகுது. இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும்? இன்புட் கூட, அவுட்புட் குறைவு, படி குறை. சரி, இப்ப நான் கேக்குறேன். ஓகேயா? காய்ச்சி இணைத்தல், வெல்டிங், இதுல பயன்படுத்தப்படுறது படி கூட்டு நிலை மாற்றியா, படி குறை நிலை மாற்றியா? படி குறை நிலை மாற்றி. படி குறை நிலை மாற்றி.
வெரி குட். படிமுறை நிலைமாற்றி. கதோட்டு கதிர் தொலைக்காட்சி அதுல பயன்படுத்தப்படுவது படிகோட்டு நிலைமாற்றி. நிலைமாற்றி. சோ அந்த உதாரணங்கள் போன முறை எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகேயா? புதுவிதமா கேட்டாங்க. ஹாக் வெல்டிங்க பயன்படுத்தி கேட்டாங்க. ஓகேயா? சரி. சோ ஒரு நிலைமாற்றியை பயன்படுத்தினாங்க. ஒரு சமன்பாடு இருக்கு. நிலைமாற்றிக்கு பிரதான சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு? ஓகேயா? நான் எழுதின சமன்பாடு சரியா? நான் எழுதின சமன்பாடு சரியா? சரி. ஓகே. சோ ஒரு வோல்டளவை மாற்றுறதுக்கு நிலைமாற்றி நாங்க பயன்படுத்தப்படுறோம். நிலைமாற்றியை நாங்க பயன்படுத்துறோம். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமாற்றியை பத்தி கேள்விகள் வந்துச்சுன்னா நிலைமாற்றியிட முதன்மை பக்கம். ஓகேயா? முதன்மை பக்கம் அதாவது பிரதான பக்கம். ஓகே, பிரதான பக்கம் துணை பக்கம். முதன்மை பக்கம் துணை பக்கம். முதன்மை பக்கத்துல எத்தனை வடங்கள் இருக்கும்? துணை பக்கத்துல எத்தனை வடங்கள் இருக்கும்? வடங்கள் வயஸ் 3. முதன்மை பக்கம் 2 வடங்கள், துணை பக்கம் 3 வடங்கள். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை பக்கம் 2 வடங்கள் இருக்கும், துணை பக்கம் 3 வடங்கள். ஓகே, சரி. இது எல்லாமே நான் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சு கொடுத்தனா இல்லையா? இதை நான் படிச்சு கொடுத்தனா இல்லையா? எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சு கொடுக்கலையா? அப்ப நான் படிச்சு கொடுக்காம தான் கேள்வி கேட்கிறேன்னா? படிச்சு கொடுத்தானா இல்லையா? நான் படிச்சு கொடுக்காம தான் கேள்வி கேட்கிறேன்னா? சொல்லுங்க. படிச்சவங்க தானே நீங்க? படிச்சுதானா? ரெக்கார்டிங் ஆன் பண்ணனா? ஓ சார். ஓ சார். விரயமாக்கப்பட்ட சக்தியை ஒரு மின் உபகரணத்தில் விரயமாக்கப்பட்ட சக்தியை அளவிட நாங்க பயன்படுத்துற விரயமாக்கப்பட்ட சக்தியை அளவிட நாங்க பயன்படுத்தப்படுற சமன்பாடு என்னது? விரயமாக்கப்பட்ட சக்தியை அளவிட நாங்க பயன்படுத்துற சமன்பாடு E சமன் PT. இதுதான் பிரதான சமன்பாடு. அதாவது வலுவ நேரத்தால நீங்க பெருக்குனீங்கன்னா வரும் எனர்ஜி. ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வலுவ நேரத்தால பெருக்குனீங்கன்னா வரும். ஏன்னா வலு சமன் வேலையின் கீழ் நேரம். சோ எனர்ஜி என்பது வேலை, ஜூலால் அளக்கப்படுவது. சோ நம்மளுக்கு வேலை தேவைன்னா, எனர்ஜி தேவைன்னா வலு தர நேரம். இந்த சமன்பாடு தான் E சமன் PT. சோ எங்களுக்கு ஏற்கனவே Pக்கு ஒரு சமன்பாடு தெரியும், P சமன் VIன்னு ஒரு சமன்பாடு தெரியும். இதை வச்சுக்கொண்டு இதை மாத்தலாம் சமன்பாடு. E சமன் Pக்கு பதிலாக VI கொண்டு போய் பிரதியிடு. VIT. இது ஒரு பிரதான சமன்பாடு. E சமன் VIT. E சமன் VIT. ஓகே, E சமன் VIT. இப்ப இதுல இருந்து ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். என்ன சமன்பாடு உருவாக்கலாம்? V சமன் IR. எஸ், V சமன் IR பயன்படுத்து. அப்ப V க்கு பதிலா IR கொண்டு வா. E சமன்
விக்கு பதிலா ஐஆர கொண்டு வர போற. ஐஆர் ஐடி அவ சுருக்குனீங்கன்னா எப்படி? ஐ 2 தடவை வந்திருக்கு. ஐ வர்க்கம் RT. எஸ், இது இன்னொரு பிரதான சமன்பாடு. இப்ப ஐக்கு பதிலாக ஐக்கு பதிலாக என்ன கொண்டு வருவ? வி சமன் ஐஆர்னா ஐ சமன் என்னது? V/R. V/R. அப்ப இந்த சமன்பாட்டுல தான் கொண்டு வரணும், இதை கொண்டு வரக்கூடாது. பிரதான சமன்பாடு இதுல இருந்து தான் மாத்தி கொண்டு வரணும். ஓகேயா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈ சமன், நான் கிட்டத்துல செஞ்ச ஸ்கூல்ல ஒருத்தாங்க இந்த சமன்பாடை மாத்துறாங்க, இத மாத்த போவாதீங்க. மேலுள்ள சமன்பாடுல இருந்து தான் மாத்தி கொண்டு வரணும், ஒவ்வொன்றா கொண்டு வரணும். இதுல இருந்து இதை கண்டுபிடிச்சோமா, இதுல இருந்து தான் மத்தது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு போவாதீங்க, இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். இப்ப விக்கு பதிலா கொண்டு வந்து மாத்தி எடுத்துட்டோம். இப்ப ஐக்கு பதிலா கொண்டு வர போறோம். ஐக்கு பதிலா வியின் கீழ ஆர் டி. அப்ப என்னது? வி வர்க்கம் பை ஆர் டி ஈ சமன். இப்படி ஒரு சமன்பாடு வந்துருச்சு. ஓகேயா? புரிஞ்சா இது? சோ ஞாபகம் வச்சுக்கோ, முதலாவது பி சமன் விஐ பிரதியிட்டோம். இதுக்கு பிரதியிட்டு இ சமன் விஐடி வந்துச்சு. இதுக்கு வி சமன் ஐஆர் பிரதியிட்டோம். அதாவது விக்கு பதிலா ஐஆர கொண்டு வந்து போட்டோம். ஐ வர்க்கம் ஆர்டி வந்துச்சு. ஓகேயா? ஓகே, ஐ வர்க்கம் ஆர்டி வந்துச்சு. வி வர்க்கம் ஆர்டி வந்துச்சு. நோட் பண்ணிக்கோ எப்படி உருவாச்சு. சோ அடுத்தது பி சமன் விஐ. ஓகே, புரியுச்சாமா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? ஒன் பிளஸ் தண்ணீர்ப்புக்கு சமன்பாடு என்னது? 1 plus L into 100. எஸ், 100. 1000. 1 பிளஸ் எல்லின் கீழ் 1000. இதை ஏன்னு கூட நாங்க போடலாம். எப்படி போடலாம்? ஏ கூட போடலாம். சோ இந்த ஏன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தப்பட்ட அல்லது செம்மையாக்கப்பட்ட, திருத்தப்பட்ட அல்லது செம்மையாக்கப்பட்ட லெக்டோமீட்டர் வாசிப்பு. திருத்தப்பட்ட அல்லது செம்மையாக்கப்பட்ட லெக்டோமீட்டர் வாசிப்பு. இதுதான் தண்ணீர்ப்பிட சமன்பாடு. சோ லெக்டோமீட்டர் வாசிப்பு 17ன்னு காட்டுது. பாகைன்னு சும்மா போடுறேன்.
லெக்டோமீட்டர் வாசிப்பு 17ன்னு காட்டுது. லெக்டோமீட்டரை வச்சு நீ அளவெடுக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய பிரதான விடயம் என்ன? லெக்டோமீட்டர் வச்சு நீ கவனம் செலுத்தும் போது என்ன பிரதானமா இருக்கணும்? என்ன பிரதானமா இருக்கணும்? லெக்டோமீட்டர் வச்சு நீ வாசிப்பு எடுக்கும் போது பிரதானமா என்னத்தை கவனம் செலுத்தணும்? 20 பாகை. எஸ். லெக்டோமீட்டர் ஆனது எத்தனை பாகை செல்சியஸ்க்கு படிவகை செய்யப்பட்டுள்ளது? 20 டிகிரி செல்சியஸ்க்கு. எஸ், 20 பாகை செல்சியஸுக்கு படிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே லெக்டோமீட்டரை கொண்டு நீ வாசிப்பு எடுக்கும் போது அந்த பாலிண்ட வெப்பநிலை 20 பாகை செல்சியஸா இருக்கணும். ஒருவேளை 20 விட கூடுது, உதாரணத்துக்கு 22ன்னு வருதுங்க, பாலிண்ட வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ்னா கட்டாயம் நீ என்ன செய்யணும்? லெக்டோமீட்டர் வாசிப்ப திருத்தணும். லெக்டோமீட்டர் வாசிப்ப திருத்தணும். எப்படி திருத்துறதுன்னு கேட்டா, ஒரு அட்டவணை உனக்கு தருவாங்க, அதுல கொடுத்துருக்கும் 20 விட கூட தானே, பிளஸ் 0.005ன்னு தந்திருக்கும். நீ செய்ய வேண்டிய வேலை என்னது? இந்த விஷயத்த கூட்ட அப்படியே இதுல. சோ இதுதான் திருத்தப்பட்ட லெக்டோமீட்டர் வாசிப்பு. 17.005. அவ்வளவுதான் விஷயம். இதை கொண்டு வந்து இங்க பிரதியீடு, விட வந்துடும் உனக்கு விட. தண்ணீர்ப்புக்கு அழகு இருக்கா? தண்ணீர்ப்புக்கு அழகு இருக்கா? இல்ல. இல்ல. அதுவே அடர்த்திக்கு அழகு இருக்கா? அடர்த்திக்கு அழகு இருக்கு. ஓகேயா? உனக்கு கிராம் பர் லிட்டரோ அல்லது மில்லி கிராம் பர் லிட்டரோ, கிராம் பர் மில்லி லிட்டரோ எது வேணா உங்களுக்கு அழகு போட்டுக்கொள்ளலாம். அடர்த்திக்கு அழகு இருக்கு, பட் எதுக்கு அழகு இல்ல? தண்ணீர்ப்புக்கு அழகு இல்ல. சோ ஒரு பாலிண்ட சராசரியான தண்ணீர்வை பெருமானம் எவ்வளவா இருக்கு? 1.08. 1.03. 3.2 அல்லது 3.3 ஒண்ணுதான். இதுதான் சராசரியான தண்ணீர்வை பெருமானம். சராசரியான தண்ணீர்வை பெருமானம். ஓகே, பாலிண்ட இதுக்கு சொல்லுங்க. நீர் சேர்க்கும் போது குறையும் தானே தண்ணீர்ப்பு? எஸ். இங்க பாருங்க, TS சமன் SNF பிளஸ் F. இது சரியா சமன்பாடு? சமன்பாடு சரியா? TS சமன் SNF. TS means total solids. SNF means solid non-fat. தமிழ்ல சொல்றேன் இருங்க. F means fat percentage. Total solid என்றது மொத்த திண்ம பதார்த்தங்கள். இது கொழுப்பற்ற திண்ம பதார்த்தங்கள். இங்க கொழுப்பு சதவீதம். கொழுப்பற்ற திண்ம பதார்த்தங்களோட கொழுப்பு சதவீதத்தை கூட்டிங்களா இருந்தா மொத்த திண்ம பதார்த்தங்கள் வரும். இப்ப கேக்குறேன், SNF சமன்பாடு இதை வச்சுக்கிட்டு சொல்லுங்க. SNF சமன்பாடு TS minus F. TS minus F. சோ இந்த மாதிரி சமன்பாடுகள் நிறைய கொடுத்திருக்கு. SNF தனியா சமன்பாடு கொடுத்திருக்கு. ஓகேயா? சம்திங் 0.12 F பிளஸ் 0.25 அப்படின்னு சொல்லி சமன்பாடு கொடுத்திருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. அது கேட்க மாட்டேன் பெருசா, பார்த்துருக்கோங்க. அடுத்தது டோட்டல் அசிடிட்டி, டைட்டபிள் அசிடிட்டின்னு சொல்லுவோம். சமன்பாடு அமிலத்தன்மைக்கு VNaOH தர MNaOH தர 90 கீழ் 1000 தர 100 முழுவதன் பாலின் கனவளவு. இந்த சமன்பாடு தெரியுமா?
சொல்லி கொடுக்கலையா நான் சமன்பாடு? பாலின் அமிலத்தன்மை காண்றதுக்கான சமன்பாடு, பாலின் அமிலத்தன்மை காண்பதற்கான சமன்பாடு சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்த. இத வேற மாதிரி உருவாக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1000 இருக்கு தானே, கீழே போட்டிருக்க 1000த்தை ஒரேடியா கீழே கொண்டு வரலாம். நீங்க 90 இங்கே தர 1000 போடலாம். இது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இப்படியே சமன்பாடு உருவாக்கி கொள்ளலாம். சோ VNaH என்றது NaOH கனவளவு, MnH NaOH செறிவு. 90 என்பது என்னது? 90 என்பது என்னது? 90 என்பது என்னது? லாக்டிக் அமிலத்தின் மூலக்கூற்று நிறை. ஓகேயா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானேமா? இவ்வளவுதான் விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது. சோ இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல இன்னைக்கு என்ன செய்யுங்க, இப்ப என்ன செய்றீங்க, மாடல் பேப்பர் 3 செஞ்சு முடிச்சிருங்க. எந்த டவுட்னாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, டியூட்ஸ் இருக்கு தேடி எழுதிக்கோங்க. ஓகேயா? எதுவும் டவுட்டா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகேயா? டவுட் எப்ப கேட்கணும், நீங்க அங்க வருவேன் தானே, அந்திக்கு ஈவினிங் 7 to 9:30 வரைக்கும் கிளாஸ். ஓகேயா? ஈவினிங் 7 to 9:30 வரைக்கும் கிளாஸ். அந்த 7 to 9:30க்கு நீங்க வந்து பங்கு பெற்றுங்க. ஓகேயா? சோ இன்னையோட உங்களுக்கு செமினார்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வரும் வராது அதை தடப்பட நான் சொல்லிட்டு போறேன். சோ அப்ப பார்த்துட்டு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? வேற எதுவும் டவுட் இருக்கா? பயப்படாம எக்ஸாம் செய்யுங்க. ஓகேயா? என்ன சொல்றது, பயப்படாதீங்க. நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் செய்யலாம். ஓகேயா? பயந்தீங்களா இருந்தா செய்யலாம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகேயா? சோ கிளாஸ் முடிப்போம் நம்ம. Z-score BST-ல ஐயா இல்லாட்டி ICT-லயா? இப்படிதான் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நீ எக்ஸாம செஞ்சு முடி, அதெல்லாம் யோசிக்க போகாத. BST-ல ஐயா, SFT-ல ஐயா, ICT ஐயா பாக்கிறாது. அது பேப்பரோட அடிப்படையா கொண்டுதான் அங்க Z-score அங்க தீர்மானிக்கப்படும். பேப்பர் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கான Z-score என்பது கொஞ்சம் குறையும். ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா Z-score என்பது கூடும். ஈஸியா உனக்கு என்ன சொல்றது, கஷ்டம், Z-score கூட்டி இதாக்குவாங்க. அதுவே உனக்கு பேப்பர் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா Z-score கூடும். பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வையேன், உனக்கு வந்த 3 பேப்பர் ஈஸியா இருக்குதா இருந்தா Z-score கூடும். நீ என்டர் பண்றதுக்கான Z-score கூடும். பேப்பர் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா நீ என்டர் பண்றதுக்கான Z-score குறைவாகும். அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். வேற எப்படியோ எக்ஸாமுக்கு நெருங்கிட்டோம் சார். ஓ நெருங்கிட்டீங்க, எக்ஸாம் நல்லா செய்யுங்க. ஓகேயா? சோ பயப்படாம செய்யுங்கம்மா. ஓகேயா? எந்த பயப்படாதீங்க. ஓகே, பயப்படாம செய்யுங்க எக்ஸாம். ஓகேயா? எதுக்கும் பயப்படாதீங்க. 2.5 வருஷம் கடந்து வந்துட்டீங்க தானே, சிம்பிளான ஒரு விஷயம். பயப்படாம செஞ்சுட்டு போங்க. எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாம செய்யுங்க. ஓகேயா? உங்களுக்கு வேற ஒண்ணும் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? சோ என்னால முடிஞ்சது நான் எல்லாமே பண்ணிட்டேன் உங்களுக்கு. என்னால முடிஞ்சது எக்ஸ்ட்ராவே வேற பண்ணிட்டேன். சரியா? மத்தவங்களை விட ஓகே உங்களுக்கு செஞ்சனா இல்லையா, நீங்க என்னமா நீங்க தான் சொல்லணும். செய்யலையானா செஞ்சேன் எதுவும் செய்யலன்னா செய்யலன்னு சொல்லுங்க. மூச்சுக்கு நேரம் எக்ஸ்ட்ராவா செஞ்சனா இல்லையா? செஞ்சீங்க அண்ணா, எக்ஸ்ட்ரா நிறைய செஞ்சனா. ஓகே,
ஸோ நானும் எதிர்பார்க்கறது தான். எனக்கு கடைசி எனக்கு மன வருத்தம் என்னன்னா கடைசி அந்த 2021 மட்டும் முடிக்க முடியல. நான் டைம் இல்லாம போயிடுச்சு. செமினார்ஸ் நிறைய செமினார்ஸ் மிஸ் ஆயிட்டேன். ஸோ பார்ப்போம். ஓகே சரியா? சரி ஓகே. நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஸோ ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ஈவினிங் கிளாஸோட ஒரு செமினார்ஸ் முடியுது. ஸோ யோசிக்காம எக்ஸாமை செய்யுங்க. ஓகேயா? ஸோ திருப்பி நான் சொல்றேன், கட்டாயமா உங்களுக்கு மெயினா நான் சொல்ற என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்தா, பயப்படாம எக்ஸாம் செய்யுங்க. ஓகேயா? ஸோ பயப்படாம எக்ஸாம் செய்யுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், மனசுல பயத்தை வச்சு கொள்ளாதீங்க. பயப்படாம எக்ஸாம் செய்யுங்க. கட்டாயம் நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஓகேயா? அவன் சொல்றான் இவன் சொல்றான் கேட்காதீங்க. ஓகேயா? உனக்கு என்ன படுது அதை பார்த்துட்டு ஒழுங்கா எக்ஸாம் சி. விளங்குதா? டைம் இருக்கு, படிக்கலாம். என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேயா? சோ இன்னைக்கு ஈவினிங்ல உனக்கு ஒவ்வொரு பாடமா நான் சொல்லிட்டு போறேன். தடப்பட்டன்னு சொல்லிட்டு போவேன். இது கேட்பாங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவேன். கொஞ்சம் பாரு. இன்னைக்கு ஈவினிங் முக்கியமான பாடங்களை பார்த்து முடிஞ்சுதான் வருவேன். முக்கியமான பாடம் எது? 12. ஓகேயா? அடுத்தது 9. இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் 18ஆம் பாடம் 17ஆம் பாடம் இதுதான் முக்கியமா கலந்துரையாடப்படும். சோ இதை நல்லா வாசிச்சிரு இன்னைக்கு. இதுக்கு அப்புறம் டைம் இருந்தாதான் ஈஸியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சும்மா சொல்லிட்டு போவோம். ஓகேயா? ஓகே.